திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ் பிரபுஜி. யாரும் வந்து திரும்பவும் ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லையே? நோ 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 பிரபுஜி, நோ. சந்தோஷம். ஆக்சுவலா இத்தனை வாரங்கள் வந்து இந்த பக்தர்களுடைய ஒரு சங்கம் கிடைக்காதது வந்து நான் செய்த ஒரு துரதிர்ஷ்டம். அது என்னுடைய துரதிர்ஷ்டம். அட்லீஸ்ட் திரும்ப வந்து இந்த சத்சங்கம் தொடர்ந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கும் அதே மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 18 வகுப்புகளில் வந்து நம்ம கடந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு தலைப்பில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்தி வாழ்க்கையில் வந்து பக்தி அப்படிங்கிறதே வந்து ஒரு கடல் மாதிரி. அது வந்து ஏன்னா பகவான் எப்படி வந்து அன்லிமிட்டடாக இருக்கிறாரோ அதே மாதிரி பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டுமே வந்து அன்லிமிட்டடானது. அது ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசாமிர்த சிந்துல வந்து பக்தியினுடைய அங்கங்கள் எல்லாம் அவர் வந்து விவரிக்கிறார். அதில் என்னென்னலாம் வந்து பக்தியினுடைய அங்கம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்மத்தில் நம்ம பக்தி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் நமக்கு வந்து தோணலாம். ஆனாலும் அந்த பக்தியினுடைய அங்கங்கள்ல ரொம்ப முக்கியமா சாரமா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாகவதத்துல பிரகலாதர் வந்து சொல்றார். நவவித பக்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லி 9 விதமான அந்த பக்தி தொண்டு முறைகள். இதுல இந்த ஒவ்வொரு முறையும் வந்து 100% வந்து சக்தி வாய்ந்தது கிருஷ்ணரை நம்ம அடையிறதுக்காக. இதுல ஒரு வழிமுறையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை இதுல இன்னும் சில வழிமுறைகளை சேர்ந்து நமக்கு வந்து கடைபிடிக்க முடிஞ்சாலும் ஓகே. அதுல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது. ஒண்ணுதான் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் இல்லை, இல்லை எல்லாத்தையுமே கடைபிடிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து பகவான் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த பக்தி தொண்டு ஒரு கடல் போல இருந்தா கூட நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு கருணையினால வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப சாரமா வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுல இந்த 9 வழிமுறைகள் வந்து இருக்கு. அந்த 9 வழிமுறைகள்ல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா வந்தனம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதுதான் இங்க நம்ம பிரார்த்தனை அப்படின்னு நாம வந்து பார்க்குறோம். அர்ச்சனம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு வழிமுறை. அர்ச்சனம் அப்படின்னா என்னன்னா அது விக்கிரக வழிபாடு. அந்த அர்ச்சனத்துல வந்து இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதும் ஒரு அங்கமா இருக்கலாம். அதுல வந்து தப்பு இல்லை. இல்லை நாம அர்ச்சனம் பண்ணாம வெறுமனையே வந்து பிரார்த்தனை மட்டுமே நம்ம பண்ணலாம், அதுலயும் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த விதத்துல பக்தி தொண்டோடைய ஒவ்வொரு அங்கமும் ஒண்ணு அது சார்ந்து இருக்கவும் செய்யலாம். அது சார்ந்து இல்லாம தனிப்பட்ட முறையில நாம ஒன்றை மட்டுமே கூட நம்ம வந்து கடைபிடிக்கவும் செய்யலாம். அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதுல இந்த வந்தனம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு சிறப்பான வந்து ஒரு வழிமுறை. இந்த 9 வழிமுறையுமே வந்து சிறப்பானதுதான். வந்தனம் அப்படிங்கிறதும் பக்தி தொண்டுல ரொம்ப அவசியமான ஒண்ணு. என்ன வந்தனம் அப்படின்னு சொன்னா இந்த வந்தனம் அப்படிங்கிறது வந்து கீர்த்தனம் மாதிரியே இந்த வந்தனமும். கீர்த்தனத்துல வந்து எப்படி நம்மளால வந்து நம்மளுடைய மனசை முழுசா அதுல வந்து கொடுக்க முடியுமோ அந்த மனசானது பகவானுடைய அந்த நாம ஸ்மரணத்துல நாம கீர்த்தனத்துல அது வந்து இலகுமோ அது மாதிரி பகவானுக்கிட்ட முழுமையா நம்மளை சமர்ப்பிச்சு அவர் பத்தி நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் போது அவர்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அப்பவும் வந்து இந்த மனசு வந்து என்ன பண்ணுது, அப்படியே வந்து இலகிருது. அதுக்காக வேற வழிமுறையில இலகாதா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இமீடியட்டான ஒரு கனெக்ஷன் இந்த வந்தனத்தின் மூலமா
பொதுவா இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்துல 3 விதமா வந்து காமிக்கிறாங்க. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் ரூப கோஸ்வாமி உபதேசாமிர்தம்ங்கிற அவருடைய அந்த கிரந்தத்துல வந்து இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து எத்தனை விதம் அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிக்கிறார். ஸோ 3 விதமா அதை வந்து பிரிச்சு காமிக்கிறார். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா தைன்ய போதிகா அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை முறை. இன்னொன்னு வந்து சம்பிரார்த்தனாத்மிகா அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு லாலசாமயி பிரார்த்தனா அப்படின்னு சொல்லி ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு பக்தர் பகவானுக்கு பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது இந்த 3 கேட்டகரிக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி இந்த பிரார்த்தனையை 3 வகையா வந்து பிரிக்கிறார். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து தைன்ய போதிகா அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு பக்தன் தன்னை வந்து ரொம்ப ஒரு கீழான நிலையில வந்து நினைச்சு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றது. நான் வந்து ஒரு மலத்துல இருக்கக்கூடிய ஒரு புழுவை விட நீச்சமானவன் அப்படின்னு எத்தனையோ பக்தர்கள் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றத நாம வந்து பார்க்கலாம். இந்த இந்த 3 வகையில எந்த ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் அது பகவானுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. ஆஹ் நம்ம பத்ராச்சலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ அது வந்து தெலுங்கானான்னு நான் நினைக்கிறேன். அந்த தெலுங்கானா மாநிலத்துல, இந்தியால தெலுங்கானான்னு ஒரு மாநிலத்துல பத்ராச்சலம்னு ஒரு இடம். அங்க பகவான் ராமருக்கு ஒரு பக்தர் வந்து கோவில் கட்டினார். அவரை பத்ராச்சலம் ராமதாஸ் அப்படின்னே சொல்றது உண்டு. அந்த பக்தர் அரசாங்க பணத்துல வந்து என்ன பண்ணிடுறாரு, கோயில் கட்டிடுறாரு. அதனால அந்த ராஜா என்ன பண்ணிடுறான், அவரை வந்து ஜெயில போட்டுறான். அப்போ அந்த பக்தர் வந்து நான் உங்களுக்கு கோயில் கட்டுறதுக்காக தானே இந்த பணத்தை நான் பயன்படுத்தினேன், என்னுடைய சொந்த இதுக்காக நான் பயன்படுத்தினேன்னா ₹1 கூட எனக்காக நான் பயன்படுத்தலையே, அப்படி இருந்து நீங்க எனக்கு ஏன் வந்து ஜெயில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஜெயில உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பிரார்த்தனை பாடல்களா எழுதிக்கிட்டே இருந்தார். அப்போ லக்ஷ்மி வந்து சொன்னாங்க, ஏங்க அந்த பக்தனை போட்டு இப்படி வந்து சோதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை வெளியதான் சீக்கிரம் வந்து வெளியே எடுக்கலாமே நீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பகவான் வந்து சொன்னாராம், அவன் வந்து வெளியில வந்துட்டா இவ்வளவு நல்லாலாம் பாட்டு எழுத மாட்டான், இப்போ அவன் எழுதுற பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வந்து அப்படியே இருக்கட்டும் அவன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதுக்காக பயந்துட வேண்டாம், நம்மளும் நல்லா இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணா பகவான் வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறதுனாலதான் நல்லா பிரார்த்தனை பண்றான் அப்படின்னு சொல்லி பகவான் பக்தருடைய தகுதியை தெரிஞ்சுதான் வந்து என்ன பண்றாரு, சோதிக்கிறாரு. அதனால இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து பகவானுக்கு மேல பக்தனுக்கு தன்னுடைய அந்த முழு மனசை வைக்கிறதுக்கு வந்து ஒரு எளிமையா இருக்கு. பகவானுக்கு வந்து பக்தன் இந்த மாதிரி தன்னை வந்து உருகி உருகி பிரார்த்தனை பண்றானேங்கிறத பார்க்கும்போது பகவானுக்கு வந்து ஆனந்தமா இருக்கு. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை. அதுல ஒரு முதல் முறை என்ன, தன்னை வந்து நீச்சமானவனா வந்து கருதி பிரார்த்தனை பண்றது. 2வது வழிமுறை என்ன, சம்பிரார்த்தனாத்மிகா அப்படின்னு சொன்னா பகவானை வந்து ஐஸ்வர்ய பகவானுடைய ஐஸ்வர்யத்தை வந்து புகழ்ந்து பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை. பகவான் எப்படி வந்து ஜெகத்கர்த்தாவா ஜெகத் காரணகர்த்தாவா இருக்கிறாரு, அவர் எப்படி வந்து சர்வலோக மகேஸ்வரனா இருக்கிறாரு அப்படிங்கிறத மாதிரி அவருடைய குணங்களை வந்து புகழ்ந்து சொல்ற மாதிரி இதெல்லாமே வந்து என்ன, சம்பிரார்த்தனாத்மிகா அப்படின்னு ஒண்ணு. 3வது ஒண்ணு என்னன்னா லாலசாமை. லாலசாம் அப்படின்னு சொன்னா பேராசைன்னு அர்த்தம். அது என்ன, பேராசையே வந்து ஒரு பக்தி தொண்டுல ஒரு அங்கமா இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ரூப கோஸ்வாமி வந்து சொல்லியிருக்காரு, தத்திர லௌல்யம் மூல்யம் அப்படின்னு சொல்லி. அதாவது பக்தி தொண்டுக்கு, அதாவது தூய பக்தி தொண்டுக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணணுமா, பேராசைப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பேராசை தான். ஏன்னா பகவானுக்கு பக்தி பண்றதுக்கே தகுதி இல்லாத ஆளுங்க, என்னைய மாதிரி ஆளுங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க வந்து நான் சுத்த பக்தி பண்ணணும், எனக்கு கிருஷ்ண பிரேமி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது என்னது, அது பேராசை தான். ஆனா ரூப கோஸ்வாமி வந்து என்ன சொல்றாரு, அந்த பேராசை தான் அந்த தூய பக்திக்கு மூலம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்படி ஒரு பேராசை வந்து இருக்கலாம். இங்க பேராசை அப்படிங்கிறது என்னன்னா அந்த பக்தருக்கு பகவானுடைய தரிசனம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏங்குறது. பகவானுக்கு மேல அந்த உன்னதமான அந்த அன்பு எனக்கு எப்ப கிடைக்கும், பகவானுக்கு மேல நான் எப்ப வந்து அந்த பிரேமையை வெளிப்படுத்த முடியும், பகவான் எப்போ எனக்கு தரிசனம் கொடுப்பாரு, என் கூட எப்போ பேசுவாரு, இப்படிலாம் வந்து அந்த பக்தன் வந்து ஆசையை வந்து வளர்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியான
ஒரு பேராசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரி வந்து பொதுவா பிரார்த்தனை அப்படிங்கிறது 3 விதத்துல இருக்கு. அது ஆஹ் பகவான அது ரொம்ப சந்தோஷப்படுத்துது. பகவான நம்ம பக்கம் அது வந்து திரும்பி பார்க்க வைக்குது. அவருடைய கவனத்தை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து பக்தி தொண்டுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பிரபுபாதர் வந்து கூட வந்து சொல்றது உண்டு, பக்தர்கள் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிரார்த்தனையை பைகாட் பண்ணி வச்சுக்கணும். பாகவதத்துல இருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும், பைகாட் பண்ணி வச்சுட்டு பகவானை வந்து விழுந்து சேவிக்கும் போது, பகவானுக்கு முன்னாடி போய் வணங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஞாபகமா வந்து சொல்லலாம் அப்படின்னு பிரபுபாதரே வந்து சொல்லுவார். நரசிம்மருடைய பிரார்த்தனையா இருக்கட்டும், பிரம்ம சங்கீதாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாகவதத்துல வரக்கூடிய மற்ற சில பிரார்த்தனை ஸ்லோகங்களா இருக்கட்டும், சொல்லணும்னு சொன்னா நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினே, நம பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜாங்கிரயே. இது ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. தருணம் ரமணீயங்கம் அருணோஷ்ட ஈக்ஷண அதரம் பிரணதாசிரயம் நிருணாம் சரண்யம் கருணார்ணவம் அப்படின்னு சொல்லி பகவானை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி அற்புதமா ஆனந்தமா அந்த ஆழ்ந்த ஒரு அன்போட அந்த பிரார்த்தனையை செலுத்தும் போது பகவான் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அதனால இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது ஒருத்தவங்க ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ், ஹரே கிருஷ்ணா. பிரார்த்தனைகளின் முக்கியத்துவம். அர்ச்சனம் என்றால் ஒருவர் ஆலயத்தில் செய்வதை போல் கடவுள் விஷ்ணுவை வணங்குதல். வணங்குதல். வந்தனம் என்றால் மரியாதையான தலையை வணங்கி சமர்ப்பித்தல். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு. வந்தனம் என்றால் நமஸ்குரு, தலையை வணங்கி சமர்ப்பித்தல் அல்லது பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தல். வந்தனம் பிரார்த்தனைகள் விக்கிரக வழிபாட்டில் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவை தனியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படி எனில், மற்ற செயல்களான கேட்டல், ஜபம் ஜபம் போல அதனால் தனியான விளக்கம் இங்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. கடவுள் அளவில்லாத செல்வம் மற்றும் மனித அனுபவம் அறியக்கூடிய நிலைக்கப்பாற்பட்ட திறமைகள் கொண்டவர். கடவுளின் குணங்களை பலதரப்பட்ட செயல்களில் கவரப்பட்டதாக உணர்ந்த ஒருவர் தன்னுடைய பிரார்த்தனைகளை கடவுளிடம் சமர்ப்பிக்கின்றார். இந்த வழியில் அவர் வெற்றி பெற்றவர் ஆகிறார். இதன் தொடர்பாக கீழே கொடுக்கப்பட்ட சில குற்றங்களை தவிர்க்கப்பட வேண்டும். ஒன்று, ஒரு கையில் தலை வணக்கத்தை செலுத்துவது. தலை வணங்குதலை செலுத்தும் போது ஒருவர் உடம்பு மூடப்பட்டு உள்ளது. சதர் மற்றும் அணியலாம். ஓகே. ஒருவர் விக்கிரகத்திற்கு பின்புறத்தை காட்டுவது. விக்கிரகத்தின் இடது பக்கம் தலை வணங்குதலை செலுத்துதல். விக்கிரகத்தின் மிக அருகில் தலை வணங்குதலை செலுத்துதல் ஆகும். பிரார்த்தனை என்றால் வந்தனம் என்று பொருள். அதனால் அதுவும் சேவைதான். நீங்கள் பக்தி சேவையை 9 விதமான செயல்களையும் எடுத்துக்கொள்கிறீர்களா, அல்லது சிலவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா, அல்லது குறைந்தபட்சம் அவற்றில் ஒன்றையாவதா? பிறகு நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுகிறீர்கள். அதனால் அவர்களில் சிலர் கிறிஸ்துவர், முகமதியர் போல தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றனர். இந்துக்கள் ஆலயத்தில் செய்கின்ற சேவையே மிகச் சிறந்தது. விக்கிரகத்தை அலங்கரித்தல், ஆலயத்தை சுத்தப்படுத்துதல் மற்றும் உணவு சமர்ப்பித்தல், இந்த மாதிரி வழிகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதுதான் அர்ச்சனம் என்று அழைக்கப்படுகிறது. அர்ச்சனம் என்பது தெய்வீக சேவை மற்றும் பிரார்த்தனையை சமர்ப்பிப்பதால் முன்னேற வைக்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. எஸ், ஸோ அர்ச்சனம் அப்படின்னா என்ன? அது வந்து வந்தனம் அப்படிங்கிறது பகவானை வந்து வணங்குறது அல்லது பிரார்த்தனை செய்தல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வந்தனம், அதாவது நவவித பக்தியில ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு தொண்டை செய்து அதன் மூலமே பகவானை அடைந்த பக்தர்கள் வந்து இருக்கிறாங்க. அது யாருக்காவது தெரியுமா யார் யார் அப்படின்னு? பிரபு, என்ன பிரபுஜி கேட்டீங்க? ஒன்று சொல்லுங்க. அதாவது நவவித பக்தியில
ஒரு வழிமுறைய தனிப்பட்ட ஒரு வழிமுறையை மட்டுமே கடைபிடித்து பகவானை அடைந்த நபர்கள். அதுக்கு உதாரணம் யாரு அப்படின்னு தெரியுமா? ஆஹ் ஆஹ் லக்ஷ்மி ஒன் செகண்ட். ஆத்ம நிவேதனம் பலி மகராஜ் பிரபுஜி. ஓகே, நான் லாஸ்ட்ல வந்துட்டேன். சக்கியம் வந்து ஃப்ரெண்டுன்னா அர்ஜுனன். சேவனம் வந்து மகாலட்சுமி. ஓகே. அண்ட் அம்பரீஷ் மகராஜ் வந்து அவரோட சேவை வந்து ஆத்ம தீவிரம். வேற யாரும் சொல்லிட்டு பிரபுஜி, டக்குனு அந்த வேர்டு. அம்பரீஷ் மகராஜ் எனக்கு தெரியும், அவர் வந்து எல்லாமே கொடுத்தாரு பிரபுஜி. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த வேர்ட் ஃபார் தட். எல்லாத்தையுமே. அனுமன் வந்து அனுமனும் ஒண்ணு, பட் எனக்கு டக்குனு ஒரு தடவை நான் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன் பிரபுஜி. கிவ் மீ செகண்ட் பிரபுஜி. ஓகே, யாராவது சொல்லணும்னா சொல்லட்டும். ஸ்ரவணம். ஸ்ரவணம் வந்து சாரி பிரபுஜியா, ஸ்ரவணம் வந்து பரிஷத் மகராஜ். ஸ்ரவணம் பரிஷித் மகாராஜ். கீர்த்தனம் நாரதர். நாரதன்னு சொல்லலாம். பாகவதத்துல வந்து சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி பிரபுஜி. தென் ஸ்மரணம். ஸ்மரணம் ஆல்வேஸ் வந்து பிரகலாத் மகராஜ் பிரபுஜியா. நீங்க அந்த வேர்ட் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். வெரி குட். ஸ்ரவணம், ஸ்மரணம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாதசேவனம். பாதசேவனம் லக்ஷ்மி. அப்புறமா வந்து அர்ச்சனம். அர்ச்சனம் தெரியல பிரபுஜி. பிருது மகாராஜ். பிருது மகாராஜ். ஓகே பிரபுஜி. அப்புறம் வந்து வந்தனம். வந்தனம் அக்ரூரா. எஸ், வெரி குட். அக்ரூரா. அப்புறம் தாஸ்யம். அது வந்து அர்ஜுனன். ஹனுமான். தாஸ்யம். தாஸ்யம் ஹனுமான். சாரி பிரபு. சக்கியம் தான் அர்ஜுனன். எஸ், சாரி பிரபுஜி. சக்கியம் அர்ஜுனன். ஆத்ம நிவேதனம் பலிமராஜன் சொல்லலாம், கோபியர்களையும் சொல்லலாம். எஸ், தேங்க்யூ. ஸோ அதுதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பக்தி தொண்டோடைய ஒரு வழிமுறைய ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், அதை தனிப்பட்ட முறையிலையும் வந்து பண்ணலாம், இல்ல அதை சேர்ந்து பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். பட் எப்படி பண்ணாலும் அது வந்து பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒண்ணு. அது மூலமாவே அவர் வந்து என்ன பண்ண முடியும், பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து சொல்றாங்க. அக்ரூரர் வந்து இந்த வந்தனத்துக்கு வந்து ஒரு உதாரணமா வந்து எடுத்து சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னா, அக்ரூரர் வந்து விருந்தாவனத்துக்கு போகும்போது அவர் மனம் முழுவதும் கிருஷ்ணரை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அவருக்கு வந்து இருந்தது. அந்த ஆனந்தம் மட்டும் இல்லாம அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் போற அந்த பாதையில கிருஷ்ணருடைய தாமரை திருவடியோடைய அந்த தடம், அந்த சின்னம், அது வந்து என்ன ஆகுது, அந்த பிரஜ பூமியில அது வந்து அவருக்கு தெரியுது. அந்த தாமரை பாத சின்னத்தை பார்த்து என்ன பண்றாரு, அப்படியே வந்து விழுந்து வணங்கி அந்த தாமரை பாதங்கள் பதிந்திருக்கக்கூடிய அந்த பிரஜ தூளியில உருண்டு பிறல்றார். இந்த ஒரு தாமரை திருவடி வந்து கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் வந்து ரிஷிகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தாமரை திருவடி வந்து கிடைக்காதான்னு ஈவன் லக்ஷ்மி கூட வந்து ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தாமரை திருவடியுடைய அந்த தடம், அது பார்க்கறதுக்கும் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுலயும் வந்து பிரஜத்துல பகவான் வந்து அந்த ஸ்வயம் ரூபத்துல கோபர்களோட வந்து இங்க பசுமாடு மேய்ச்சிக்கிட்டு அவங்களோட வந்து ஆடி பாடி இப்படி வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தாமரை திருவடியை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் ரதத்துல வந்து உட்காரு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியே வந்து அந்த தடங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பிரஜதூடியில உருண்டு பிறண்டு அவர் வந்து போனார். வந்தனம்னா இதுதான் உண்மையான வந்தனம். இந்த வந்தனம் அப்படிங்கிறதுல வந்து இன்னைக்கு எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு. அந்த வந்தனம் சொல்றதுக்கு கூட வந்து ஒழுங்கா வரல.
எல்லாரும் வந்து வந்தனம் பண்றது. இப்ப என்ன பண்றாங்க, ஒத்த கையில வந்துட்டு கோவிலுக்கு வந்து கூட அப்படிதான் வந்து பகவானுக்கு முன்னாடி இப்படி ஒத்த கையில இப்படி தலை வணங்குறாங்க. அதுதான் பிரபுபாதர் வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறமா வந்து பகவானுக்கு வந்துட்டு இப்படி இப்படின்னு கன்னத்துல தட்டிட்டு இப்படி கிஸ் பண்றது, இது என்னென்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை வந்து என்ன ஆச்சு, நான் என்னுடைய சொந்த ஊர் அங்க, அது அங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அங்க கிருஷ்ணர் தான் வந்து இருக்கிறாரு. ம். கோவிலுக்கு நான் தினமும் காலையில வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அங்க சேவிச்சுட்டு தான் நான் போறது உண்டு. அப்போ கோயிலுக்குள்ள நான் போய் அப்போல்லாம் நான் கொஞ்சம் ஜபமும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜபம் பண்ண ஆரம்பிச்ச சமயம் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், ஒரு 2 ரவுண்ட்ஸு 4 ரவுண்ட்ஸு அங்க கிருஷ்ணருக்கு முன்னாடி உட்காந்து ஜபம் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து போவேன். அப்போ நம்ம கோயிலுக்கு போனோம், ரெகுலரா நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா தான் நமக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் சில பேர் ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவங்கலாம் நமக்கு தெரியும். ம். அது மாதிரி வந்து நான் அப்படி ரெகுலரா போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இன்னொரு ஒரு பெண், அவங்களும் வந்து கோயிலுக்கு ரெகுலரா வருவாங்க. எனக்கு அப்ப வயசு என்ன இருக்கும், ஒரு 24 20 22லேருந்து 24க்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24ன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு வயசு எப்படியும் அந்த சமயத்திலேயே வந்து ஒரு 30 30 to 35க்குள்ள இருக்கும். அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. அதனால வந்து திருமணம் ஆகணுங்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப பிரதட்சணை பண்ணுவாங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. அதுக்காக பகவான வந்து தான் வணங்குறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னு சொன்னா, பிரதட்சணை பண்ணி எத்தனையோ முறை வந்து பிரதட்சணை பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு முன்னாடி வந்து ஒரு அவங்களுடைய ஸ்டைல்ல வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஜென்ரலா நான் வந்து அதுக்கு குறுக்க நான் என்னைக்கும் போனதில்ல. அன்னைக்கு எதிர்பாராத விதமா அவங்க அந்த மாரி வந்து அவங்க ஸ்டைல்ல வந்து நமஸ்காரம் பண்ணும்போது நான் குறுக்க போயிட்டேன். அது எனக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைல் என்னன்னா, அது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அவங்களுக்கு அந்த மாரி பகவானுக்கு மேல ஒரு பிரியமா என்னன்னு சொல்லன்னு தெரியல. அதாவது பகவானுடைய முகத்துல அப்படி இப்படி வந்து என்ன சொல்றது, ஊர் பக்கம்லாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படி வந்து இப்படி பண்ணி இப்படி சொடக்கு போடுவாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவங்க சொடக்கு போடுறது கிடையாது. அப்படி திருஷ்டி படாம இருக்கு அப்படி வந்து அப்படி பண்ணி இப்படி வந்து ஒரு பிளைன் கிஸ் வந்து கொடுப்பாங்க. அது எக்ஸாக்டா நான் வந்து அந்த டைம்ல வந்து என்ன பண்ணேன், நான் கரெக்டா கிருஷ்ணருக்கு முன்னாடி நான் என்னுடைய ஜபத்தை முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி எந்திரிச்சு நான் இப்படி வந்து டர்ன் பண்றதுக்கும் அந்த அம்மா வந்து அவங்க ஸ்டைல்ல வந்து கிருஷ்ணருக்கு வந்து நமஸ்காரம் செய்யறதுக்கும் கரெக்டா இருந்தது. எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா பண்ற கோயில்ல. அதுக்கப்புறமா அந்த அம்மா அதை ஒண்ணுமே பெருசாவே வந்து கண்டுக்காம அவங்களோடு வந்துட்டு போனாங்க. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது, அவங்க வந்து நமஸ்காரம் பகவானுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி எல்லாம் விபரீதமா வந்து நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மாடர்ன் ஆயிடுச்சு. சோ அப்படி எல்லாமே வந்து நாம பண்ணக்கூடாது அப்படிங்கறத தான் இங்க பிரபுபாதர் எடுத்து காமிச்சிருக்கிறாரு. இது ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துங்கிற அவருடைய அந்த கிரந்தத்துல வந்து கோவில்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுல சில விஷயங்களை தான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த டாபிக்ல நமக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு கையில நம்ம வந்து நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது வந்து அவமரியாதை. ஆக்சுவலா அது வந்து மரியாதை கிடையாது, அது அவமரியாதை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கையில நம்ம வந்து நமஸ்காரம் பண்றது யாருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளோட சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு. பகவான் என்ன நம்மளோட சின்னவரா? இப்போ சின்னவங்க வந்துட்டு நமக்கு வந்து என்ன பண்ணலாம், கையெடுத்து இப்படி நமஸ்காரம் பண்ணலாம். நாம என்ன சொல்லலாம், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணலாம், தலையை அப்படி வணங்கி அந்த அவங்க நமஸ்காரத்தை ஏத்துக்கிற மாதிரி பெரியவங்க பண்ணலாம். ஆனா சின்னவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க ஒத்த கையில இப்படி பண்ணி அவங்க தலை வணங்கி நமஸ்காரம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம், அப்படி பண்ணாங்கன்னா இவங்க பெரியவங்கள அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தம்.
அதாவது பகவானை அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால எப்பயுமே வந்து பகவானை நம்ம வந்து வணங்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நாம என்ன பண்ணணும்? 2 கையை எடுத்து நம்ம வந்து வணங்கணும். பகவானை மட்டும் இல்ல, பெரியவங்கள கூட வந்து என்ன பண்ணணும்? 2 கையை எடுத்து நம்ம வந்து வணங்கணும். கிருஷ்ணர் தினமும் இதை வந்து பண்ணுவார். துவாரகையில இருக்கிறப்போ என்ன பண்ணுவாரு? ஒரு கிரகஸ்தர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணணும்? தினமும் காலையில கிரகஸ்தர்னு இல்லை, யாரா இருந்தாலும் பெரியவங்கள தினமும் காலையில எந்திரிச்சோடனே வணங்கணுங்கிறது சாஸ்திரம். வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள வந்து நமஸ்காரம் பண்ணணும். ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவங்க குருவை வந்து வணங்கணும். அவ்வளோதான். ஸோ பட் யாராக இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே பெரியவங்களை வணங்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதை வந்து கிருஷ்ணரே செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன அவங்களுடைய உடலை வந்து முழுவதுமா கவர் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அங்கவஸ்திரம் வந்து இருக்கலாம், அது நம்ம சதர் அப்படின்னு சொல்றோம். அந்த அங்கவஸ்திரத்தை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணலாம். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது. ஓகே. அப்புறமா வந்து விக்கிரகத்துக்கு வந்து பின்புறத்தை காட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பின்புறம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அமங்கலமானது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாகம் எப்படி அது வந்து அமங்கலமா கருதலாம் அப்படின்னு நாம வந்து நினைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சிருஷ்டியில வந்து பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்துல இருந்தும் ஒவ்வொன்றும் வந்து சிருஷ்டியானது. அதுல பகவானுடைய பின்புறம், அந்த பின்புறத்துல இருந்து தான் வந்து என்னாச்சு? அதர்மம் சிருஷ்டியானது. ஸோ அதனால பகவானுக்கு நம்ம வந்து முதுகை காமிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா அது வந்து பின்புறம் அப்படிங்கிறது அதர்மத்துக்கான ஒரு பகுதியா இருக்கிறதுனால. இப்போ நம்ம பொதுவாகவே ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது அப்படின்னா நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். அவங்களுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து பேசுவோம். ஸோ என்னைக்குமே வந்து பின்னாடி நடக்கக்கூடிய காரியம் மேக்சிமம் அது வந்து நல்ல காரியமா இருக்காது. அதனால முதுகை காமிக்கிறது அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து விக்கிரகத்துக்கு இடது பக்கமா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? விழுந்து வணங்கக்கூடாது. அதாவது நம்ம கோயிலுக்கு போறோம், விக்கிரகம் அங்க வந்து பகவான் இருக்கிறாரு. பகவானுடைய இடது கை பக்கம் நம்ம வந்து விழுந்து வணங்கக்கூடாது. நம்ம பகவானை வணங்கும் போது என்ன பண்ணணும்? வலது பக்கம், பகவானுக்கு வலது பக்கம் நம்ம வந்து விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா யார யார எப்போ எந்த இடத்துல வந்து எப்படி வணங்கணும் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வலது பக்கம் அப்படிங்கிறது வந்து மங்களகரமானது. இடது பக்கம் அப்படிங்கிறது வந்து சிரார்த்த காரியங்கள்ல வந்து பயன்படுத்தப்படக்கூடியது. ஸோ அதனால அது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கோவில்ல நம்ம அதை பண்ண முடியாது. அது தப்புன்னு கிடையாது. ஆனா அது கோவில்ல நம்ம பகவானுக்கு பண்ண முடியாது. அது வந்து பித்தர்களுக்கு செய்யும் போது பண்றது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கு. அப்புறமா பகவானுடைய விக்கிரகத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நாம விழுந்து சேவிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த தலைவருக்கு பக்கத்துல நிறைய மற்ற முக்கியமான நபர்கள்லாம் இருப்பாங்க. மினிஸ்டர்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. அது மாதிரி வந்து பகவான் வந்து ஒரு இடத்துல வர்றாரு, இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அங்க வந்து அவர் பக்கத்துல நிறையா அவருடைய தூய பக்தர்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், லக்ஷ்மி இப்படி எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நாம வந்து போய் விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாதங்களையும் இல்லைன்னா நம்மளுடைய பின்புறத்தையும் வந்து அவங்களுக்கு காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். அதுவும் கரெக்ட் கிடையாது. அப்படிங்கிறதுனாலதான் வந்து என்ன சொல்றாங்க? அப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. கோவிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா அது நீங்க இஸ்கான் கோவிலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வைஷ்ணவ கோவிலா இருக்கலாம். அப்ப அங்க நம்ம போய் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும். துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது தான் வந்து விழுந்து வணங்குவதற்கு உண்டான ஒரு இடம். இந்த துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது வந்து பகவான் பிரத்யும்னர் அவர் வந்து அந்த இடத்துல அந்த துவஜஸ்தம்பத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்னு
ஆகம சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கினா கூட அங்க நம்ம பகவானை தான் விழுந்து வணங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். அது ஏதோ வந்து ஒரு ஸ்தம்பம், ஒரு சின்ன ஒரு மரம் தானே, அதை நம்ம அங்க விழுந்து வணங்குனதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது முதல்ல வந்து கோவிலுக்கான ஒரு நுழைவு வாயில். அது மட்டும் இல்லாம அந்த துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து கருட ஸ்தம்பம்னு கூட சொல்லுவாங்க. அங்கதான் வந்து பகவானுடைய அந்த கொடி அது வந்து ஏத்துவாங்க. ஸோ பகவானுடைய கொடி பறக்கக்கூடிய இடம் எது, துவஜஸ்தம்பம் தான். அதனால அந்த துவஜஸ்தம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளம். இன்னொன்னு வந்து பகவான் அங்க இருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ம். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அனிருத்தர் பகவானுடைய சதுர்வியூகங்கள்ல அனிருத்தர் அப்படிங்கிறவரை வந்து அந்த துவஜஸ்தம்பத்துல வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருப்பாங்க. அவர் அங்க இருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால அங்க நம்ம விழுந்து வணங்குறதுனாலயே பகவானை தான் விழுந்து வணங்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும், நேரா ஆச்சாரியர்களுடைய சன்னதி இருந்தா ஆச்சாரியர்களுடைய சன்னதி எல்லாம் சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா மகாலட்சுமியை வந்து சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பெருமாளை வந்து சேவிக்கணும். இஸ்கான் கோவில்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லையே பிரபு அப்படின்னு நாம நினைக்கலாம். இது வந்து ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கலாம். அதனால வந்து பயப்பட தேவையில்லை. இங்கே நாம அது இல்லைன்னாலும் நாம் என்ன பண்றோம், கர்ப்ப கிரகத்துக்கு உள்ளுக்குள்ள போய் நம்ம வந்து நமஸ்காரம் பண்றதில்ல. நம்ம என்ன பண்றோம், துவஜஸ்தம்பம் இருந்தா அங்க துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாத கோவிலா இருந்தாலும் போய் நம்ம பிரபுபாதர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணருக்கு நம்ம நமஸ்காரத்தை செலுத்துறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணி, அந்த நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவதற்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நாம எந்த ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு எளிமையா இருக்கோ, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை வந்து என்ன பண்ணிக்கணும், அதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம பங்கஜ நாபாய அந்த ஸ்லோகமோ, கிருஷ்ணாய வாசுதேவாய அது சொல்லலாம். இல்லைன்னா வந்து தருணம் ரமணீயங்கம் அருணோஷ்ட ஈக்ஷணாதரம் பிரலாசிரயம் சரணம் நிருணா சரண்யம் கருணார்ணவம். அப்படின்னா தருணம் ரமணீயங்கம், நீங்க எப்பவும் வந்து இளமையா புதுமையா உங்களுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அப்படி வந்து இனிமையா அப்படி இருக்கு, அழகா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அந்த இதழ்கள் வந்து எப்படி இருக்கு, அது வந்து காலை சூரிய உதயத்தப்போ எப்படி வந்து அந்த சூரியன் இருக்குமோ அது போன்ற உங்களுடைய இதழ்கள் இருக்கு, இந்த மாதிரி அழகா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அழகுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து சரண்யம், நீங்க வந்து ஒரு அடைக்கலமா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்ட நான் வந்து என்ன பண்றேன், நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இதுவும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், பகவானை புகழ்ந்து ஒரு பிரார்த்தனையை செய்து இதுல ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணணும், நாம பகவானை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். இது பிரபுபாதர் இங்க என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மதத்திலையுமே இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது இருக்கு. அவங்கவுங்க மதத்துல அவங்கவுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்துல அதை அவங்க பண்றாங்க. நமக்கு ஆச்சாரியர்கள் இந்த பிரார்த்தனையை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நாம் என்ன பண்ணணும், அந்த விதத்துல நாமளும் வந்து இந்த பிரார்த்தனைகளை வந்து செய்யணும். பிரார்த்தனை அப்படிங்கும்போது அது ஜஸ்ட் வந்து நம்ம நம்மளுடைய குறைகளை சொல்றத மட்டுமே இருக்கக்கூடாது. எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு நமக்கு பிரகலாதர் வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அவர் வந்து பகவான்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, நான் இங்க வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றது ஏதோ உங்ககிட்ட பிசினஸ் பண்றதுக்காக வரல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காக நான் வரல, நான் உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் இதை நான் பண்ணேன், வேற எந்த ஒரு உள்நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து பிரகலாதர் வந்து சொன்னார். அது மட்டும் இல்ல, இரண்யகசிபு வந்து என்ன பண்ணா, நம்ம 10,000 வருஷம் கடுமையான தவம் பண்ணி பிரம்மாவை திருப்திப்படுத்தி சாகா வரம் வாங்கணும்னு நினைச்சான். 10,000 வருஷம் கடுமையான தவம் பண்ணியும் அவனால என்ன பண்ண முடியல, சாகா வரத்தை அவனால அவனுக்கு மட்டுமே கூட வாங்க முடியல. ஆனா பிரகலாதர் வந்து அந்த மாதிரி கடுமையான தவம் எதுவுமே பண்ணல. அவர் வந்து இருந்ததெல்லாம் அரண்மனைக்குள்ளேயே இருந்தாரு, குருகுலத்துல இருந்தாரு, அவ்வளவுதான். ஆனா பிரகலாதர் வந்து
அவருக்கு மட்டும் சாகாத வரம் வாங்கல. தன்னுடைய வம்சம் முன்னாடி 7 ஜென்மம், பின்னாடி 7 ஜென்மம் எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டாரு? சாகாத வரத்த வாங்கிட்டாரு. அப்படின்னா என்ன? முக்தி வாங்கிட்டாரு. மோட்சத்த வந்து வாங்கிட்டாரு. ஒண்ணுமே பண்ணல பிரகலாதர். என்ன பண்ணாரு? பிரார்த்தனை பண்ணாரு. நரசிம்மர் அங்க அவங்களுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணியிருக்கும்போது, நரசிம்மர வந்து சாந்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாரு? பிரகலாதர் பிரார்த்தனை பண்ணார். ஸோ, பிரகலாதருடைய அந்த ஒரு பிரார்த்தனையிலேயே வந்து நரசிம்மர் என்ன பண்ணாரு? சந்தோஷமா அவர் வந்து பிரகலாதருக்கும் மோட்சத்த குடுத்து, அது மட்டும் இல்லாம அவர் செய்த அந்த பக்தியில வந்து முன்னாடி 7 ஜென்மம், அடுத்த 7 ஜென்மத்தையும் நான் வந்து முக்தி குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ, அதனால இந்த பக்தி தொண்டுல நாம கடுமையான தவங்கள வந்து செய்யாட்டினா கூட, செய்ய முடியாட்டினா கூட, இந்த ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறதே வந்து என்ன பண்ணுது? அந்த ஒரு பலன நமக்கு வந்து குடுக்குது. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் வந்து சொல்றார், வேதேஷு யக்ஞேஷு தபசு செய்வ தானேஷு யத்புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம்ஸ்தானம் உபைதி சாத்தியம் அப்படின்னு வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார். வேதமோ, யஜ்யமோ, தானமோ, தர்மமோ, தவமோ இது எல்லாமே பண்றதுனால என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, அந்த ஒரு உயர்ந்த ஒரு கதி, அதுக்கு சமமான ஒரு கதியை ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும்? பகவானுடைய பக்தி தொண்டிலேயே ஒருத்தர் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்தி தொண்டுல ஒரு வழிமுறை என்ன? பிரார்த்தனை பண்றது. இந்த பிரார்த்தனையிலேயே ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு உன்னத நிலையை அடைய முடியும். ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ். ஓகே. மேலும் அவன் உண்மையாக அவனுடைய சேவையில் ஈடுபடும் போது கடவுள் அவனுடன் இருக்கிறார். அவர் அவனை பொறுப்பில் எடுத்துக்கொண்டு கடவுளை சீக்கிரமாக விரைவாக எப்படி அணுகுவது என்பதற்கு அறிவுரை வழங்குகின்றனர். அதனால் இது நான் உண்மை நம்முடைய சேவைக்கு அவர் ஏங்குவது இல்லை. அவரிடம் எல்லாம் முழுமையாக உள்ளன. யாருடைய சேவையும் அவருக்கு தேவையில்லை. சேவை செய்யும் பொழுது நாம் தூய்மை அடைகின்றோம். இடைவெளி முழுமையாக தூய்மையடைந்தால் கடவுளுடன் நாம் பேசலாம். கடவுளை நாம் பார்க்கலாம். அவருடைய அறிவுரையை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எனில், அர்ஜுனன் கடவுளிடம் பேசியது போல், அவருடைய அறிவுரைகளை தானே எடுத்துக்கொண்டது போல, அவருடைய அறிவுரைக்கு ஏற்ப நடந்து கொண்டது போல, நாம் எப்பொழுதும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் வழியில் பேசும்பொழுது நாம் பலனடைகின்றோம். கிருஷ்ணருக்கு மற்றொரு பெயர் உத்தம ஸ்லோக. அது எப்படி சிறந்த தேர்வு செய்யப்பட்ட தெரியலையா? கொஞ்சம் கீழே வாங்க பிரபு. ஓகேவா? நீ- தெரியுதா? பிரபு நீங்க ரொம்ப யூ ஹேவ் டு லிட்டில் பிட் கொஞ்சம் கீழே வாங்க பிரபு. போயிட்டீங்க. இப்போ தெரியலையா? ரொம்ப பிளாக் பண்ணிட்டீங்க பிரபு. இன்னும் கூட நீங்க கீழே வரணும் பிரபு. டோன்ட் ஃபார்வர்ட் போகாதீங்க. பேக்ல வாங்க. இப்போ இப்போ ஓகே பிரபு. ஓகே. நாம் எப்பொழுதும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் வழியில் பேசும்பொழுது நாம் பலன் அடைகின்றோம். கிருஷ்ணருக்கு மற்றொரு பெயர் உத்தம ஸ்லோக. அது எப்படி சிறந்த தேர்வு செய்யப்பட்ட வார்த்தைகள் அவரை வணங்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. நாம் தேர்வு செய்யப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது என்பது அல்ல. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. வேத தத்துவங்களில் வேத தத்துவங்களில் ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் உள்ளன. பைபிள் மற்றும் குரானிலும் உள்ளது. கிறிஸ்டியன் முகமதிய விக்கிரகங்களை வழிபடாமல் இருந்தாலும் கூட அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனைகளை செலுத்துகின்றார்கள். அதுவும் பக்திதான். அர்ச்சனம் வந்தனம். சிறந்த படித்த பேராசிரியர் கூற்றின்படி பகவத்கீதை முழுவதும் ஏகப்பட்ட முறைப்படி ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் உள்ளது. முக்கியமாக 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கடவுளிடம் பிரார்த்தனையை செய்வது. இதே போல் கௌதமிய தந்தராவில் உள்ள எல்லா கவிதையும் பிரார்த்தனைகளே என்று அழைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கடவுளை பற்றி நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகள் உள்ளன. அதனால் ஒரு பக்தன் தன்னுடைய ஒப்பித்தலுக்காக சில பிரார்த்தனைகளை தேர்வு செய்ய வேண்டும். கந்த புராணத்தில் பிரார்த்தனைகளின் பெருமைகள் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் நாக்கு பகவான் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனைகளால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதால் அவர்கள் சிறந்த துறவிகளாலும் முனிவர்களால் கூட
மதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் உண்மையாக தேவர்களாக கருதப்படுவார்கள், வணங்கப்படுகிறார்கள். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இல்ல கண்டிப்பா பண்ணி முடிச்சிருங்க. ஓகே. பகவான் கிருஷ்ணரை வணங்குவதற்கு பதிலாக அறிவில் குறைந்தவர்கள் பௌதிக தேவைகளுக்காக தேவர்களை தெய்வமாக கருதுபவர்களை வணங்குகிறார்கள். ஆனால் இங்கு கூறப்பட்டுள்ளது என்னவெனில், பகவானிடம் எப்பொழுதும் பிரார்த்தனைகளை செலுத்துவதில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் தெய்வமாக கருதப்படுவர்களால் கூட வணங்கப்படுகிறார்கள். ஒரு தூய பக்தன் எந்த தேவர்களிடம் கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனால் தேவர்கள் தூய பக்தனிடம் பிரார்த்தனை செலுத்த விரும்புவார்கள். நரசிம்மர் புராணத்தில் கூறப்பட்டுள்ளது என்னவெனில், பகவான் கிருஷ்ணர் முன்பு வந்து எந்த ஒரு மனிதனும் பலதரப்பட்ட பிரார்த்தனைகளை ஜெபம் செய்ய ஆரம்பித்த உடனேயே எல்லா விதமான பாவ செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு எந்த விதமான சந்தேகமின்றி வைகுந்த லோகத்திற்கு நுழைய தகுதி பெறுகிறார். எஸ், அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது பகவானுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யறதுனால நமக்கு இது பார்க்கறதுக்கு எப்படி வந்து தோணும் அப்படின்னு சொன்னா, பகவான் என்ன அவரை பத்தி அவரே மற்றவங்களை வந்து புகழ சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாரா அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம். பொதுவாக ராஜாக்கள் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அரண்மனைக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து பந்திகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பந்திகள் அப்படின்னு சொன்னா அரசரை வந்து புகழ்ந்து பாடக்கூடிய நபர்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, அவருடைய குலப்பெருமையை அவருடைய பெருமையெல்லாம் வந்து இப்படி புகழ்ந்து பாடக்கூடிய அந்த பாடல்களை வச்சு அவர் பாட சொல்லி அவர் வந்து கேட்டுப்பாரு. ஆக்சுவலா சாஸ்திரத்துல அது வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு மங்களகரமான ஒரு செயல் தான். ஒரு அரசனை அந்த மாதிரி வந்து புகழ்றதுனால அந்த அரசனுக்கு எப்பயுமே வந்து அவனுடைய குடும்பத்துடைய அந்த பாரம்பரியம் பெருமை என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அவன் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் அவனுக்கு எப்பயுமே ஞாபகத்துல இருக்கும். பட் பகவானுடைய விஷயத்துல அப்படி அவருக்கு வந்து அடிக்கடி அதை நம்ம ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பகவானுக்கு என்ன ஞாபக மறதியா இருக்கு, அவருக்கு என்ன சக்தி இருக்குங்கிறது அவருக்கு தெரியாம இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது பகவானுக்கு நம்ம முன்னாடி வந்து ஏன் சும்மா சும்மா வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணும்? பகவான் ஏன் வந்து நம்ம கிட்ட இருந்து அந்த புகழை வந்து எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா அது கிடையாது. பகவான் வந்து கம்ப்ளீட்டா வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடிய ஆத்மாராமா அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆத்மாராமா அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஸ்வயம் எப்போதுமே வந்து திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய அந்த திருப்திக்கு ஆனந்தத்துக்கு அவர் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை வந்து அவர் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வயமா வந்து ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிறதுனால நாம எங்கேயோ இந்த உலகத்தோடைய ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு அணு ஆத்மா. நாம நல்லா வந்து யோசித்து பார்க்கணும். இந்த உலகம் எவ்வளவு பெருசு, அதுல நாம ஏதோ ஒரு நாட்டுல, அந்த நாட்டுல ஒரு ஸ்டேட்ல, அந்த ஸ்டேட்ல ஒரு ஸ்ட்ரீட்ல, அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு வீட்டுல என்ன பண்றோம், ஒரு சின்ன ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா வந்து அங்க உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஏதோ அது பிரார்த்தனை பண்றதுனால பகவானுக்கு வந்து என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிட போகுது? பகவானை வந்து புகழ்றதுக்கு ஆயிரமான பக்தர்கள் வைகுண்டத்துல வந்து நீங்க இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய அந்த புகழை விட எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத என்ன மாதிரி ஒருத்தனுடைய ஒரு புகழ் அவருக்கு என்ன வந்து பெருசா வந்து இனிச்சிட போகுது? ஆனா பியூட்டி என்னன்னா, பகவான் நம்ம கிட்ட இருந்து அந்த ஒரு புகழுக்காக அதை வந்து அவர் ஏங்கல, அதை கேட்கல, அது அவருக்கு அவசியமும் இல்லை. ஆனா இது வந்து என்ன பண்ணுது, நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணுது. ஏன்னா நம்மளுடைய நிலைமை என்னன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு பிரார்த்தனை. நான் நிஜமா யாரு அப்படிங்கிறது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே வந்து நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம்.
அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு ஈகோ, ஒரு அகங்காரம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா அப்படின்ற அந்த ஒரு அகங்காரத்தை விட்டு அவங்க வெளியில வரணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய தேகத்துல எந்த அங்கமும் நம்மளுடைய சொந்த சக்தியினால இயங்குறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். உடலுக்குள்ள ஆத்மா இருந்தாதான் இயங்கும். அந்த ஆத்மா கூட வந்து என்ன பண்ணிக்க முடியாது. இந்த தேகத்தை வந்து அதுவே இயக்கிக்கிறதுக்கு சக்தி ஆத்மாக்கு கிடையாது. அதுக்குள்ள என்ன பண்றாங்க, எத்தனையோ தேவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அங்கத்தையும் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சு என்ன பண்றாங்க, நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அந்த அங்கங்களை வந்து செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது நாமளே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. ஸோ இந்த ஒரு மாயை, ஒரு அகங்காரத்தினால நாம வந்து என்ன இருக்கிறோம், அழுக்கடைஞ்சிருக்கிறோம். அதனால நாம அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரை பார்க்க முடியாததுனால எல்லாமே நான் தான் பண்றேன். எல்லாம் என்னால என்னையோட வந்து யாரும் பெரிய ஆள் இருக்க முடியுமா? ஆ நான் யாருக்கிட்ட வந்து போய் வந்து நமஸ்காரம் பண்ணணும்? யாரை நான் ஏன் வணங்கணும்? அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கு. அதெல்லாம் வந்து போகுறதுக்காக தான் இந்த பிரார்த்தனை. அது என்ன, நான் ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. நீ தான் வந்து சர்வமும். நீ தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற. உன்னுடைய அனுமதி இல்லைன்னா தேனவினா திருணமவி நான் செலுத்தி, உன்னுடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல ஒரு புல்லு கூட அசையாது அப்படின்னு வந்து நம்மளுடைய நிலைமைய வந்து எடுத்து சொல்லி, நான் உன்னுடைய கருணையில தான் நான் வாழ்றேன். உன்னுடைய கருணை இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு பகவான்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது, எப்படி வந்து ஒரு குழந்தை அம்மா கிட்ட வந்து நீ தானம்மா எல்லாமே எனக்கு, நீ இல்லாம நான் எப்படிம்மா அப்படின்னு ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட வந்து பேசுனா, அந்த அம்மாக்கு அது வந்து எப்படி இருக்கும், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ச்சே, என் குழந்தை, நான் இல்லைன்னா அவனால இருக்க முடியாது அப்படின்னு அது வந்து ஒரு அன்பா மாறும். அது வந்து பெருமையா இல்ல, அது அகங்காரமா இல்ல, அது பிரேம. என் குழந்தைக்கு என்னால என்னைய விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து என்னது, அது வந்து பிரேம. ஒரு குழந்தை வந்து எங்க அம்மா போல வந்து வருமா அப்படின்னு சொல்றது வந்து என்ன, அது வந்து பிரேம. அதை கேட்கும்போது அம்மாக்கு ஆனந்தமா இருக்கும். என் பிள்ளை என்னைக்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டான். நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இது பாக்குறப்போ. வீட்லயே நமக்கு இது ஆனந்தமா இருக்கும்போது, பகவானுக்கு இதை கேட்கும்போது எப்படி ஆனந்தமா இருக்கும். ஸோ அதனால வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, ஆனந்தப்படுறார். ச்சே, என்னதான் இருந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போனான், தப்பு பண்ணிட்டான், இப்போ வந்து திரும்ப என்கிட்ட வரணும்னு நினைக்கிறானே, என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஆனந்தப்படுவார். இப்பயாவது வந்து புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி. அதனால இந்த ஒரு பிரார்த்தனை மூலமா நாம நீச்சமானவன்கிறத புரிஞ்சுக்கலாம், பகவான் உத்தமமானவருங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம், அவருடைய கருணை இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதையும் நாம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த பிரார்த்தனையை தவிர, நாம பகவானை புகழ்றதுனால அவருக்கு ஆனந்தம் கிடைக்குது, அதாவது அதனால அவருக்கு அந்த தற்பெருமையை அவர் வந்து அனுபவிச்சுக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நாம தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மனநிலையில வந்து சிலர் வந்து இருக்கிறாங்க. நிஜமா ஏன் பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுமா, அவர் தான் வந்து உன்னுடைய அப்பா, உன்னை சிருஷ்டி பண்ணவர் அப்படின்னு சொல்ற, அப்ப நீ போய் புகழ்ந்துதான் அவருக்கு எதுவும் ஆக போகுதா, இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கக்கூடியவங்க வந்து இருப்பாங்க. ஆனா இதோடைய அர்த்தத்தை சரியா நாம வந்து புரிஞ்சுக்கணும். உம் எப்போதுமே வந்துட்டு ஆஹ் யாரு ஒருத்தர் நமக்கு எல்லா விதத்திலையுமே வந்து ஒரு உதவியா இருந்தாரோ, அவர் செய்த அந்த உதவியை மறக்காம, அவர் இந்த உதவி செய்தாரு அப்படின்னு வந்து வாய் திறந்து இதயம் திறந்து சொல்றது அப்படிங்கிறது எங்கேயுமே அது தப்பே கிடையாது. அதை மனிதர்களே வந்து எதிர்பார்க்கிறாங்களே, அது கரெக்டுன்னு சொல்றாங்களே. அப்படி இருக்கிறப்போ பகவான் நமக்காக இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்து, ஒரே ஒரு சின்ன விஷயம், கிருஷ்ணா நீ தான் என்ஜாய் பண்ணுவியா, நான் என்ஜாய் பண்ண கூடாதா அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம், அந்த ஒரு சின்ன எண்ணத்தினால வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சரிப்பா உனக்கு என்ஜாய் பண்ணணும்னு இருக்கா, என்னை விட்டுட்டு என்ஜாய் பண்ணணும்னு இருக்கா, நானே உனக்கு சிருஷ்டி பண்ணி கொடுக்குறேன், ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட சிருஷ்டியை வந்து செஞ்சு நம்மளுடைய அந்த ஒரு சின்ன ஆசை, கிருஷ்ணரை விட்டு நான் அனுபவிக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு சின்ன ஆசைக்காக இவ்வளவு பெரிய சிருஷ்டியை வந்து செஞ்சு கொடுத்து, இதுல நீ அனுபவிப்பா, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு,
நமக்கு இந்த உலகத்தை கொடுத்து இந்த தேகத்தை கொடுத்து அனுபவிச்சு பாரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கிறாரு. அது நம்மளால வந்து முடியாது. இந்த உலகத்துல வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அனித்தியம் அசுகம் லோகம்னு கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டாரு. இந்த லோகம் அனித்தியமானது, இங்க வந்து சுகமே கிடையாது அப்படின்ட்டாரு. அப்படின்னா வந்து வேணும்னே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு சுகமே இல்லாத ஒரு உலகத்தை வந்து நமக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்து ஏமாத்திட்டாருன்னு நினைக்க வேண்டாம். நமக்கு வந்து ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம செஞ்ச தப்பை உணர்ந்து திரும்ப அவர்கிட்ட வேகமா போகணும்னு நினைப்போம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவ்வளவு உதவியை நமக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு அந்த நன்றியை சொல்லலாம். இவ்வளவு எனக்காக பண்ணியிருக்கிறேன்னு அவரை நம்ம வந்து புகழலாம். என்ன தப்பு இருக்கு? ஏன்னா நம்ம அவரை விட்டுட்டு அகங்காரத்தால தானே நம்ம அவரை விட்டுட்டு வந்தோம். அப்போ அகங்காரத்தால அவரை விட்டுட்டு வந்தப்ப கூட அவர் நம்மளை வெறுக்கல, ஒதுக்கல. அவர் நம்ம விருப்பப்படி வந்து நடந்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாருங்கப்போ அவரை புகழ்றதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ அதுக்கு நாம வந்து என்ன பண்ணணும், நல்ல அற்புதமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நாம பகவானை வந்து புகழணும். ஏன்னா பகவானுக்கே வந்து உத்தம ஸ்லோகா அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்கு. அதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு உத்தமமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு வந்து பிரார்த்தனை பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வேதங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த வேதங்கள்ல பல பிரார்த்தனைகள் இருக்கு. நாராயண புருஷ சுத்தம் இருக்கு, லக்ஷ்மி சுத்தம் இருக்கு. இப்படி பகவானை புகழ்ந்து பல பிரார்த்தனைகள் இருக்கு வேதத்துல. புராணத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா புராணத்திலையும் இருக்கு. பாகவதத்துல எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கு. இதிகாசங்களை எடுத்துக்கோங்க, இல்ல மகாபாரதம் ராமாயணம்னு 2 இதிகாசம் இருக்கு. அதுலயும் எவ்வளவோ வந்து பகவானை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கு. இப்ப நான் அந்த மாதிரி அதுல எவ்வளவோ உத்தமமான பக்தர்கள் பகவான உத்தமமான வார்த்தைகளால தேர்ந்தெடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க புகழ்ந்திருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனைகளை நாம் என்ன பண்ணலாம், அதை எடுத்து நாமும் பகவானுக்கு அந்த மாதிரி பிரார்த்தனைகளை வந்து செய்யலாம். ஸோ பிரபுபாதர் வந்து இங்க உதாரணத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம், அப்புறமா பகவத்கீதையில அர்ஜுனன் 11வது அத்தியாயத்துல கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு பிரார்த்தனையை வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து பக்தனுக்கு உண்மையான ஒரு அலங்காரம் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஒரு பக்தனுடைய நாக்கு அப்படிங்கிறது எப்பயுமே பகவானை வந்து புகழ்றதுக்காக இருக்கணும். பகவானை பத்தி புகழ்றதுதான் அந்த பக்தனுடைய நாக்குக்கு உண்மையான ஒரு அலங்காரம் அப்படின்னு இங்க பிரபுபாதர் சொல்றாரு. அப்படி இல்லாம இந்த நாக்குனால நம்ம வேற எதோ வந்து பௌதிகமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுறதுனால இந்த நாக்கு என்ன ஆகுது, அசுத்தம் அடையுது. அது மட்டும் இல்லாம பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாக் சக்தியை நம்ம என்ன பண்றோம், விரயம் பண்றோம். ஏன் நம்மளுடைய வார்த்தைக்கு வந்து எந்த விதமான ஒரு சக்தியும் இருக்கிறது இல்ல. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு மனைவி இல்லத்துல வீட்டுல கணவனுக்கு சாதாரணமா பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மனைவி, அவங்களுடைய ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருந்திருக்கு. ஒரு பெண் என்ன பண்றாங்க, மார்க்கண்டேய புராணத்துல ஒரு ஸ்டோரி வருது. நாளைக்கு காலையில வந்து சூரிய உதயத்துல உன்னுடைய கணவன் இறந்து போயிடுவான்னு அந்த ரிஷி வந்து சாபம் கொடுக்குறாரு. அந்த பெண் என்ன பண்றா, அப்படின்னா நாளைக்கு சூரியன் உதயம் ஆகவே ஆகாது, நான் உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு பத்னியா இருந்தா அப்படி நடக்க வேணாம்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான், சூரிய உதயம் ஆகவே இல்லை. நைட்டு வந்து என்ன ஆகுது, கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கு. சமாதானத்துக்கு வந்தாதானே அடுத்து வந்து உதயம் ஆகிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சாதாரண பெண், எந்த ஒரு தபசியமும் செய்யாத ஒரு பெண், அவங்களுக்கு எப்படி அந்த சக்தி? ஏன்னா அவங்க வாக்குனால எந்த ஒரு அனாவசியமான வார்த்தைகளையும் அவங்க வந்து பேசுனது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய கணவனுக்கு வந்து உண்மையா வந்து பணிவிடை பண்றதும், பகவானுக்கு பக்தி பண்ணதும், பகவானுடைய புகழை வந்து சொன்னதும் தான். வேற எதுவுமே வந்து அவங்க பண்ணல. ஸோ அதனால வந்து என்னாச்சு, அவங்களுடைய வாக்குக்கு அந்த மாதிரி வந்து ஒரு சக்தி இருந்தது. ஆனா நம்மளுடைய வாக்குக்கு ஒரு சக்தியுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாக்கு அப்படிங்கிறது நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அது வந்து லௌகிகமான விஷயத்தை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்கு. அதுலயும் வந்து கெட்ட விஷயங்கள் கூட வந்து பேசிட்டு இருக்கு இல்லையா? நல்ல விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கிறோம்னு இல்லை, கெட்ட விஷயங்கள் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
லௌகிகமா கூட நல்ல விஷயம்னு கிடையாது, கெட்ட விஷயமா பேசிட்டு இருக்கிறப்போ எப்படி அந்த வாக்குக்கு சக்தி இருக்கும்? அப்போ ஒரு பக்தருடைய அந்த வாக்கு அப்படிங்கிறது வந்து எப்போதும் பகவானை புகழ்றதுக்கானதா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பக்தரே வந்து பார்க்கிறதுக்கு அழகா இருப்பார். ஏன்னா அழகான அந்த உத்தமமான வார்த்தைகள்னால புருஷோத்தமனை வந்து புகழ்றதுனால அந்த பக்தரே அழகா இருக்கும். அவருடைய பேச்சு இனிமையா இருக்கும். அந்த மாதிரி. ஸோ அதனால நமக்கு நம்மளே சொந்தமா வந்து இப்படி எழுதணுமா இப்படி போடணுமான்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்காக வந்து கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் ஆல்ரெடி வந்து இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கொடுத்துருக்கு. நாம ஜஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பிரார்த்தனைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடிஞ்சா நல்லது. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பார்த்து கூட வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். தினமும் பகவானுக்கு முன்னாடி போய் நின்று இது போன்ற அந்த பிரார்த்தனைகளை வந்து நம்ம சொல்லலாம். ஆனா பொதுவா மக்களுக்கு பகவானுக்கு மேல நம்பிக்கை இல்லை, கிருஷ்ணருக்கு மேல நம்பிக்கை இல்லாத நபர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க தேவர்கள்கிட்ட போய் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த தேவர்கள்கிட்ட வந்து போய் பிரார்த்தனை பண்றதுக்குன்னு பக்தர்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, தேவையே இல்லை. ஏன்னா அந்த தேவர்களுக்கும் வந்து சக்தியை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் தான். அதுதான் வந்து பகவத்கீதையில பூரணத்தின் வைபவம் 10வது அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அந்த அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சக்திகள் அது எல்லாமே வந்து என்னுடைய சக்தியோடைய ஒரு சின்ன அம்சம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது இந்திரன், சந்திரன், வருணன், ருத்ரன், பிரம்மா யாரா இருந்தாலும் இவருடைய சக்தியோடைய ஒரு சின்ன அம்சம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் சக்தியை இவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால ஒரு பக்தன் வந்து அவங்க கிட்ட போய் வந்து கெஞ்சணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்ன பண்ணலாம், பகவான்கிட்டயே நேரடியா வந்து கேட்கலாம். ஸோ அப்படி பகவானுக்கு நம்ம வந்து நேரடியா வந்து சுத்த பக்தர்கள் ஆல்ரெடி செய்த அந்த பிரார்த்தனைகளை நாம வந்து பண்ணும்போது பகவான் வந்து என்ன பண்றாரு, சந்தோஷம் அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க கடைசியில நரசிம்ம புராணத்துடைய ஒரு மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. யாரு பகவானுக்கு முன்னாடி போய் வந்து அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்க எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து விடுபட்டு வைகுண்டத்துக்குள்ள போறதுக்கான தகுதியை அவங்க வந்து அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இந்த பிரார்த்தனை மூலமாவே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், வைகுண்டத்துக்கு போறதுக்கான தகுதியை நம்ம வந்து வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத இங்க இந்த மேற்கோள் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த நவவித பக்தியில இந்த பிரார்த்தனைக்கு எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ கொஸ்டின், வந்தனம் அப்படின்னா என்ன, வந்தனம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா. வந்தனம்ன்றது நாங்கள் கடவுளை நினைச்சு பாடுறது, கடவுளை பிரேயர்ஸ். பிரேயர்ஸ். எஸ், வெரி குட். கடவுளுக்கு யாருடைய சேவையாவது தேவையா? ஏன் நாம் நம்முடைய சேவையை கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு வந்து யாருடைய சேவையாக தேவைன்னா நிச்சயமா என்ன பொறுத்தவரையிலும் இல்லை பிரபு. ஏன்? ஏன்னு கேட்டா நம்ம நம்ம சேவையை தான் பண்ணணுமே தவிர அவருக்கே அது அட்ராக்ட் பண்ணி நம்மள அந்த வழிக்கு அழைச்சிட்டு போயிடும். நம்ம உண்மையான பக்தியா இருந்தோம்னா அந்த சேவைன்றது அது நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் பிரபு. ஓகே, வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன் பிரபுஜி. லைக் ஒரு அம்மா வந்து குழந்தை ஏதாவது சொன்னா எவ்வளவு ஆசை, லைக் ரொம்ப ஒரு மாதிரி லைக் சந்தோஷப்படுவாங்க, ரைட்? அத மாதிரி நம்ம சேவை பண்ணா கடவுள் வந்து சந்தோஷப்படுவார் பிரபுஜி. ஓகே,
தேங்க்யூ. வேற யாராவது? எக்ஸாக்டா நாம இங்க இன்னைக்கு கிளாஸ்ல சில வரிகள் படிச்சோம். அது என்ன? பக்தி அது என்ன தொண்டுக்கு வரும்? பிரார்த்தனை மிக முக்கியம் பிரபுஜி. சேவை அது தேவையா? நம்ம ஏன் வந்து பண்ணணும்? நம்ம வந்து அந்த சேவை பண்ணினாதானே பிரபு நமக்கு வந்து ஒரு பக்தின்னு வந்து நம்ம கடவுள் அந்த வைகுந்தம் போறதோ அதெல்லாம் ரொம்ப பியூரா பண்ணினாதானே பிரபு கிடைக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். நான் கேட்கறது இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிச்சதுல எக்ஸாக்டா இதுக்கு ஆன்சர் 2 லைன் இருக்கு. அது யாரும் வந்து சொல்லலை இன்னும். கடவுளுக்கு யாருடைய சேவையாவது தேவையா? அதை சொல்லுங்க. ஆமா இல்ல அதை சொல்லுங்க முதல்ல. ஆமாம். இல்ல பிரபு. இல்ல இல்ல. ம். பகவானுக்கு நம்மளுடைய சேவை தேவை இல்லை. அவர் நம்மளுடைய சேவையினால திருப்தி அடையணும், நம்ம சேவைக்காக காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆயிரமான லக்ஷ்மிகள், லக்ஷ்மி சகஸ்ர சதசம் பிரம்ம சேவியமானம்னு பிரம்மசங்கீதத்துல சொன்ன மாதிரி ஆயிரமான லக்ஷ்மிகள், தூய பக்தர்கள் அவருக்கு சேவை பண்றதுக்கும் அவரை புகழ்றதுக்கும் அங்க ரெடியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரே வந்து, நான் என்ன சொன்னேன், ஸ்வயம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா ராமான்னு சொன்னேன். அதனால அவருக்கு இன்னொருத்தவங்களுடைய ஒரு செயல்னால அவர் திருப்தி அடையணுன்ற அவசியம் இல்லை. அப்ப ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக, நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்காக, நம்ம அகங்காரம் போகிறதுக்காக, நம்ம பாவத்திலிருந்து விடுபடுறதுக்காக என்ன பண்ணணும்? நாம பகவானுக்கு இந்த பிரார்த்தனையை செய்யணும். ஓகே. ஒருவன் வெற்றி பெற்றவனாவது எப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லுங்க. எப்போ இல்ல எப்படி ஒருத்தன் வந்து சக்சஸ் ஆகுறான்? பிரபுஜி, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, லஸ்ட், ஈகர், ஆங்கர், ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய பகவானுடைய கிருஷ்ணருடைய பாதத்தை நான் உண்மையிலேயே சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் வெற்றி பெற்றவன் என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் பிரபு. ஓகே, வெரி குட். தேங்க்யூ. வேற யாராவது? கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா இருக்கணும் நினைக்கிறோம். புரியுதா? ட்ரை பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் தானே? யா. நான் என்ன நினைக்கிறேன்னா, மாதாஜி சொன்ன மாதிரிதான், சௌந்தர்யா மாதாஜி, நம்ம வந்து கடவுள் தான் முழு முதற் கண்ட்ரோலர் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் அவரோட மர்சியாலையும் அவரோட சாங்ஷன்னாலையும் நடக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு நம்ம வந்து லைக் ஒரு கர்த்தா அப்படின்னு நினைக்காம நம்ம செயல்களை செய்யும் போது, கடவுள் நம்ம த்ரூவா செய்யறாரு அப்படிங்கறத உணர்ந்து செயல்படும் போதுதான் நம்மளோட லைஃப் வந்து வெற்றின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். யா, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. குட். அடுத்த கேள்வி. நம்ம வணக்கம் செலுத்தும் போது எந்த குற்றங்களை தவிர்க்க வேண்டும்? விக்கிரகத்துக்கு பின்னாடி பக்கமா நம்ம பேக்க காமிக்க கூடாது.
அது ஒரு மாதிரி தலை இன்னைக்கு அது மாதிரி நீங்க ஒரு தலையில சொன்னதுல பண்ணக்கூடாது. வந்து ஒண்ணு நான் எனக்கு ரொம்ப அதிசயமானது ஒண்ணு என்னன்னா, சுவாமி கிட்ட போய் தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க எல்லாம் ரொம்ப கிட்ட போய் தரிசனம் பண்ணுவோம் பிரபு. நம்மளோட வீட்ல ஆல்டர்லயே. ஏன்னா சுவாமியோட அழக பாக்குறதுக்கு நம்ம வந்து கரெக்டா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கோமா, ஏதானும் ஃப்ளா இருக்கான்னு பாக்குறதுக்காக ரொம்ப கிட்ட போய் தரிசனம் பண்ணுவேன் பிரபு. அது பார்க்க கூடாதுன்னு சொன்னது வந்து இட் இஸ் லைக் வெரி நியூ அண்ட் ஐ எம் லேர்னிங் பிரபு. இல்ல இல்ல நோ 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆஹா. போய் பார்க்க கூடாதுன்னு இல்ல, நமஸ்காரம் பண்ணக்கூடாது, விழுந்து நமஸ்காரம் ஓகே. பண்ணணும். அப்படி விழுந்து நமஸ்காரம் பண்றது சுவாமி கிட்ட தானே போய் பண்ணுவோம். ரொம்ப கிட்ட போக கூடாதுங்கிறீங்களா? ரொம்ப கிட்ட போகக்கூடாது. ஓகே. ஏன்னா அந்த இடத்துல பகவான் இருக்கிறாருன்னா பகவானுக்கு பக்கத்துல தூய நிறைய பக்தர்களோ அவரோட தேவர்களோ அவங்க எல்லாமே இருப்பாங்க. ம், yeah, அதனால அந்த இடத்துல நம்ம பக்கத்துல போய் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. okay, got it. Thank you. சொன்னீங்களே பிரபு, வலது பக்கமா தான் சுவாமியை பார்த்து, விக்கிரகத்தை பார்த்து வலது பக்கமா தான் நம்ம யா எஸ் வெரி குட். அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒருவன் முன்னேற்றம் எப்படி அடைய முடியும் சொல்லுங்க. இந்த 9 நவநீத நிலை பக்தியும் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு முன்னேற்றம் வரும் கண்டிப்பா. அட்லீஸ்ட் very ஒன்னையாவது பண்ணலாம். அந்த 9 பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒன்னையாவது பண்ண பார்க்கணும் பிரபுஜி. வெரி குட். அந்த 9 முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒன்னாவது அதாவது சரி. ஒன்னாவது பண்ணவையா 9 பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்ல 9 இல்ல 2 3 வாட்டவர் என்ன சாத்தியமோ அது நம்ம வந்து பண்ணலாம். எஸ் குட். நீங்கள் வழக்கமாக கடவுளிடம் என்ன வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வீர்கள்? டு பி ஆனஸ்ட் வித் யூ பிரபு, முன்னாடி எல்லாம் நான் நிறைய கேட்பேன், நிறைய கேட்டிருக்கேன். இது கொடு, அது கொடு, இப்படி எல்லாம் வரணும், அப்படி எல்லாம் வரணும்னு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ உங்களை மாதிரி ஒரு சங்கத்துல எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் புரிதல்னு ஒரு துளியூண்டு வந்திருக்கு, ஒரு கடுகளகு. அதனால இப்ப நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன கேட்டுக்கிறதுன்னா, கிருஷ்ணா நீ என்ன கொடுத்தாலும் அதை எனக்கு தாங்கிக்கிற சக்தியை கொடு. குந்தி தேவி மாதிரி அந்த பிரார்த்தனையை சொல்லிடுறது, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. அதை சொல்லிட்டு இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல நான் இப்பெல்லாம் ஒண்ணும் கேட்கறது இல்ல பிரபு. ரொம்ப நான் இதாயிட்டேன். ஓகே வெரி நைஸ், சந்தோஷம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம எடுத்ததுல வேற ஏதாவது சந்தேகம் இல்ல கேள்வி எதுவும் இருக்கா? பிரபு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பிரபு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற கோவில்ல எல்லாம் வந்து நம்ம எப்படிதான் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் நம்மளுடைய பேக் வந்து இன்னொரு விக்கிரகத்தை பாயிண்ட் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இங்க இங்க வந்து அவ்வளவா ரொம்ப பிளேஸ் எல்லாம் நல்ல பெருசா நம்ம இந்தியா மாதிரி இல்ல பிரபு. அப்படி என்ன பண்ண முடியும் நம்ம? என்ன பண்ணலாம், என்ட்ரன்ஸ்லயே வந்து என்ன பண்ணிடணும், எல்லாருக்கும் சேர்ந்து மொத்தமா அங்க வந்து விழுந்து சேவிச்சுட்டு உள்ளுக்குள்ள போய் நம்ம அங்க வந்து விழுந்து சேவிக்காம எல்லாருக்குமே நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். ஓகே ஓகே, புரிஞ்சதுங்க பிரபு. ம். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. அதுக்கு அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா உள்ளுக்குள்ள போய் நம்ம விழுந்து நமஸ்காரம் பண்றோங்கிற பேர்ல அவங்களுக்கு வந்துட்டு அபராதம் பண்றதை விட வெளியில நமஸ்காரம் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரியே அதை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா உள்ள வந்து எல்லாருக்கும் நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே 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 பிரபு, தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ ஸோ மச். அதனாலதான் நம்ம கோவில்ல கூட வந்து என்ன பண்றோம், இங்க கூட துவஜஸ்தம்பத்துல ஏன் விழுந்து வணங்கணும்னு சொல்றோம். அதுக்குதான். ஆனா இங்கெல்லாம் வந்து துஜஸ்தம்பம் எல்லா கோவில்லையுமே இல்லைங்க பிரபு, இந்த ஊரை பொறுத்த வரையிலும். ஏதோ ஒரு ஒரு கோவில்ல தான் ரொம்ப பிரதானமா இருக்கே தவிர பாக்கி எல்லா கோவில்லையும் அந்த துஜஸ்தம்பம்ங்கிறது கிடையாது. அதுதான் என்ட்ரன்ஸ்லயே நம்ம விழுந்து வணங்கிட்டு போயிட வேண்டியதான். தேங்க்யூ பிரபு. எஸ் தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. கேள்வி இல்ல, ஜஸ்ட் நான் அது ஒரு புரிதல் என்னன்னா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி சாமி கிட்ட போக கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து இந்தியால எல்லாம் கோயில்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் அப்படிதான். அந்த கர்ப்ப கிரகம் சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு ரைட், நம்ம அவ்வளவு க்ளோஸா போக முடியாது ரைட். எனிவேஸ் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுதான் எல்லா கோயிலுமே இருக்கு. அது இப்பதான் புரியுது, லைக் நீங்க சொல்றதுல இருந்துயா ரொம்ப க்ளோஸரா எதுவும் கிடையாது ரைட். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆகம விதிப்படிதான் அந்த கோவில் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆனா ஏன் இருக்குங்கிறதுக்கு காரணம் இது வரைக்கும் தெரியாது.
தெரியாம இருந்தது பிரபு. அதான் சொல்றேன். அது இப்போ அந்த தெரிஞ்சது. ஏன்னு இப்போ இப்ப கூட டக்குன்னு புரியுது. வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தா அந்த குட்டி ரூம்குள்ள கூட விடுறாங்களே ஆஹ் இப்போ. அது வந்து அந்த ஐ நோ இல்ல அது ஈவன் வந்து திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவில்ல கூட அந்த குட்டி ரூம்குள்ள அது சுவாமி கிட்ட பாக்குற மாதிரி ஒரு இருட்டா அந்த ரூம் இருக்கும். அதுல கூட வந்து எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தா அங்க கூட விடுறாங்களே. பட் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல மாதாஜி. நான் உப்ளியப்பன் கோயில் போகும்போது ரொம்ப க்ளோஸரா பார்த்தா, இருந்தாலும் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டெப்பாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. கிட்டக்க தான் இருந்தேன். பட் ஸ்டில் அது ஒரு நாட் டச் பண்ற மாதிரி இல்ல ரைட். ஈவன் நம்ம போய் டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மள விடுறது இல்ல ரைட். அதுக்குள்ளேயே இந்த தேவாஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி நின்னுக்கணும். ஆமா ஐ நோ. அதான் சொல்ல அவாலாம் கரெக்ட். ஐ நோ. அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் அதுக்குள்ள நின்னுக்கணும். அந்த பைசா இப்ப என்ன வேர்ல்ட் அப்படி இருக்கு ரைட். அதனால நீங்க சொல்ற மாதிரி பைசா வாங்கிட்டு எல்லாம் விடுறா ரைட். அவாயா எஸ். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல ஏதாவது கருத்துக்கள்? ஓகே, இஃப் இட் இஸ் நத்திங், நம்ம அடுத்து நாமாமிர்தம் பார்க்கலாம். யா, படிங்க யாராவது. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ். ஸ்ரீ நாமாமிர்தம். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் என்பது பகவான் மற்றும் அவருடைய ஆன்மீக சக்திக்கு விடுக்கும் அழைப்பு. அவருடைய மனித அனுபவம் அறியக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்ட அன்பான சேவையில் ஈடுபடுத்த பணிவுடன் வேண்டும் ஒரு பிரார்த்தனையும் ஆகும். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லித் தருவது என்னவெனில், நாம் கடவுளிடம் வாழ்க்கைக்கு பிறகு அவருக்கு சேவை செய்யும் வாழ்க்கையை அவசியம் கெஞ்சி கேட்க வேண்டும். இதுதான் மகா மந்திரத்தின் உண்மையான அர்த்தம். நாம் ஜெபம் செய்யும் போது ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம் உண்மையாக கடவுள் மற்றும் அவருடைய சக்தி ஹரேவை அழைக்கின்றோம். ஹரே என்பது கிருஷ்ணரின் உள் சக்தி ஸ்ரீமதி ராதாராணி அல்லது லட்சுமி தேவி. இதுதான் தைவி பிரகிருதி மற்றும் பக்தர்கள் தைவி பிரகிருதியிடம் ஸ்ரீமதி ராதாராணியிடம் அடைக்கலம் பெறுவர். இப்படியாக வைஷ்ணவர் ராதாகிருஷ்ண லட்சுமி நாராயண மற்றும் சீதாராமரை வணங்குகிறார்கள். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஆரம்பத்தில் நாம் முதலில் அழைப்பது கிருஷ்ணரின் உள் சக்தி ஹரே. இப்படியாக நாம் கூறுவது ஓ ராதாராணி, ஓ ஹரே, ஓ பகவானின் சக்தியே. யாரோ ஒருவரை நாம் இந்த மாதிரி அழைத்தவுடன் அவன் எப்பொழுதும் கூறுவது, ஆமாம், உனக்கு என்ன வேண்டும்? பதில் என்னவெனில், தயவு செய்து உங்கள் சேவையில் என்னை ஈடுபடுத்துங்கள். இதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நான் இப்படி பின்வருமாறு கேட்கக்கூடாது. ஓ பகவானின் சக்தி, ஓ கிருஷ்ண, தயவு செய்து எனக்கு பணம் கொடு, தயவு செய்து எனக்கு ஒரு அழகான மனைவியை கொடு, தயவு செய்து என்னை பின்பற்றுபவர் பலரை கொடு, தயவு செய்து எனக்கு கௌரவமான இடத்தை கொடு, தயவு செய்து எனக்கு தலைமை பதவி கொடு. இவையெல்லாம் பௌதிக தேவைகள். இவை தவிர்க்க வேண்டியவை பகவான் கபிலர் போதனைகள். எஸ், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ். ஸோ டோட்டலாக கிளாஸ் வந்து எதை பற்றினது அப்படின்னா, பிரார்த்தனை. பகவான்கிட்ட நாம எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பிரார்த்தனையே வந்து என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு இங்கே பிரபுபாதர் என்ன சொல்றாரு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்ம ஜெபம் பண்ணுறோமே, அதுவே ஒரு பிரார்த்தனை தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அது யார் சொன்னா? சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறார். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் அப்படிங்கிறது அதுவே ஒரு பிரார்த்தனை. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த பிரார்த்தனையில நம்ம என்ன பண்றோம்? கிருஷ்ணா ஹரே அப்படின்னு சொன்னா பகவானுடைய அந்த ஆன்மீக சக்தி, பகவான்கிட்ட எண்ணற்ற சக்தி இருக்கு. அந்த எண்ணற்ற சக்தியினுடைய ஒரு சாரமா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா, அது ராதாராணி தேவி கிருஷ்ணமயி புரோக்தா சர்வசக்திமயி அப்படின்னு சொல்லி இது கௌதமிய தந்திரத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். ஸோ சர்வசக்திமயி, கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த சக்திக்கும் ஆதாரமாக ஒரு சோர்ஸா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா ராதாராணி. அப்போ இந்த சக்திகள்லாம் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ நாம அந்த சக்தி மூலமா நம்ம வந்து என்ன கேட்கிறோம்? எங்களையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்துங்க. ஓ ராதாராணி, ஓ கிருஷ்ணா, என்ன பண்ணுங்க, என்னையும் உங்களுடைய சேவையில ஈடுபடுத்திக்கோங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையை தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மூலமா நாம பண்றோம். இது வந்து மகாமந்திரம் அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணம் இருக்கு.
மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் நியமம் உண்டு, இதுக்கு நியமம் இல்லை. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சக்தி இருக்கு, இதுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இதுக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு பலவிதமான மகத்துவங்களை வந்து சொல்லலாம். ஆனா எல்லா மகத்துவத்துக்கும் மேலான ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்டிமேட்டா நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்யணும். அதுதான் நமக்கு அல்டிமேட்டான ஒரு கோல். ஏன்னா இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணியாகணும், இன்னொரு வாழ்க்கைக்கு போயாகணும். அப்போ அந்த இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமான நித்தியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்குமான நித்தியமான ஒரு சேவையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு பிரார்த்தனையை நம்ம என்ன பண்றோம், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்து மூலமா செலுத்துறோம். அதோடைய பலனை இந்த மந்திரத்து மூலமா தான் அடையிறோம். அப்போ கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த உன்னதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது எது, இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான். ஏன்னா வேற எந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபம் பண்றதுனாலையும் கிருஷ்ணருக்கு நெருக்கமான ஒரு சேவையை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்க போறது கிடையாது. அந்தந்த மந்திரத்தினால நமக்கு வேற நன்மைகள் கிடைக்கலாம். லௌகிகமான நன்மையா இருக்கலாம், ஏன் ஈவன் வந்து ஆன்மீகமான நன்மை கூட இருக்கலாம். ஆனா கிருஷ்ணருக்கு, ராதா கிருஷ்ணருக்கு அவங்களுடைய அந்த லீலைகள்ல அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறத எந்த மந்திரமும் கொடுக்க முடியாது. அது இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் மட்டுமே வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்த மந்திரத்துக்கும் ராதா கிருஷ்ணருக்கும் வேறுபாடு கிடையாது. அப்ப என்ன பண்றோம், டைரக்டா அவங்க கிட்ட நம்ம வந்து கேட்கிறோம், எங்களை உங்களுடைய சேவையில வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய இந்த சேவை வந்து லக்ஷ்மிக்கு கூட வந்து கிடைக்கல. சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து சொல்றார். ஸ்ரீரங்கத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு இருந்த அந்த 4 மாத காலத்துல வந்து அங்க இருந்த அந்த கோபால பட்டர் அவங்களுடைய அப்பா அவங்களோடலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல சைத்தன்ய மகாபிரபு இதை வந்து சொல்றார். லக்ஷ்மி தேவிக்கு கூட வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு விருப்பம், ஆனா அது வந்து கிடைக்கல. நீங்க விருந்தாவனம் போயிருந்தீங்கன்னா அங்க நீங்க வந்து பார்க்கலாம். 12 வனங்கள்ல ஒரு இடம், அங்க வந்து லக்ஷ்மிக்கு வந்து ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துடைய ஒரு பக்கம் யமுனை நதிக்கு அந்த பக்கமா ஒரு கார்னர்ல வந்து இருக்கு. ஏன்னா லக்ஷ்மியால வந்து பிருந்தாவனத்துக்கு உள்ளுக்குள்ள வர முடியல. அவங்க உள்ள வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த பாக்கியம் அப்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யோசித்து பாருங்க. லக்ஷ்மிக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம் அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அப்போ லக்ஷ்மிக்கே கிடைக்க முடியாத ஒரு பாக்கியத்தை இந்த மந்திரம் நமக்கு வந்து பெற்று தரும் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மந்திரம் மகா மந்திரமா தானே இருக்கணும். சோ அதனால இந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை மூலமாவே நாம வந்து என்ன பண்றோம், அந்த உன்னத நிலையை வந்து அடையிறோம். ஏன்னா இந்த மந்திரத்துல வந்து நேரடியா வந்து கிருஷ்ணருடைய பேரு தான் இருக்கு. நம்ம வந்து மந்திரம்ங்கிற ஒரு இதுல வந்து ஏதோ பீஜங்களை வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். பீஜ அக்ஷரம்னு இருக்கு. பீஜ அக்ஷரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. ஓம் க்ளீம் ஹும் பட் ஸ்வாகா இப்படிலாம் வந்து நிறைய பீஜ மந்திரங்கள் இருக்கு. இந்த பீஜ மந்திரங்களை வந்து ஜெபம் பண்ணும்போது அது நேரடியா வந்து குறிக்கிறதா இருக்காது. ஆனா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து இங்க வந்து மதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஓ மதன் பிரபு அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா உடனே அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஓ என்ன பிரபு கூப்பிட்டீங்களா, நான் வந்து அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அட்லீஸ்ட் ஏதோ கிளாஸ் கேட்டு அவர் ஒருவேளை தூங்கி இருந்தா கூட இப்போ நான் கூப்பிட்டதுனால என்ன பண்ணியிருப்பாரு, எந்திரிச்சிருப்பாரு. ஓ பிரபு ஏதோ கூப்பிடுறாரோ அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஏனி பகவானுக்கு அந்த மாதிரி வந்து தூக்கம்லாம் வரப்போறது இல்லை. அவர் வந்து எப்பயுமே வந்து ஆக்டிவா இருக்கக்கூடியவர் தான். அதனால இம்மிடியட்டா அவருக்கு வந்து என்ன ஆகும், நம்ம கூப்பிடுறது வந்து கேட்கும். அதை கேட்டு என்ன பண்ணுவாரு, இம்மிடியட்டா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். பகவானை வந்து கூப்பிடுறதுக்கான ஒரு இன்னைக்கு எல்லாரையுமே வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஃபோன் தேவை, அவங்களுடைய நம்பர் தேவை, இல்லையா? அது மாதிரி பகவானை வந்து நம்ம கான்டாக்ட் பண்றதுக்கு அவருடைய அந்த ஃபோன் நம்பர் என்ன, அதுதான் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபம் பண்றது மூலமாவே நம்ம என்ன பண்றோம்,
நாம கிருஷ்ணரை நேரடியா வந்து தொடர்பு கொள்றோம். அந்த ஒரு பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை பகவான் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு மூலமா நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். ஓ மை காட். எஸ், யாராவது படிங்க. பிரச்சாரமே சாரம். அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக பிரகலாதரின் பிரார்த்தனை. ஒரு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபுஜி. சாரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரச்சாரமே சாரம். அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களின் விடுதலைக்காக பிரகலாதரின் பிரார்த்தனை. ஓ சிறந்த உயர்ந்த சிறப்பியல்பு உடையவரே, நான் பௌதிகத்தில் இருக்க பயப்படவில்லை. நான் எங்கு இருந்தாலும் உங்களுடைய சிறப்புகளிலும் செயல்களிலும் ஆன நினைப்பில் முழுமையாக மூழ்கி விடுவேன். முட்டாள்கள் மற்றும் ராஸ்கல்கள் தங்களுடைய பௌதீக முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய குடும்பத்தை, சமுதாயத்தை, நாட்டை மூன்றையும் பராமரிக்கவும் விரிவான திட்டங்கள் உண்டாக்குவதும் அவர்களை கடை தேற்றுவது பற்றி தான் என்னுடைய வருத்தமாக உள்ளது. நான் அவர்கள் மேல் அன்பு என்ற சம்மதத்தில் உள்ளேன். எனது அருமை பகவான் நரசிம்மரே, நான் ஏகப்பட்ட துறவி மனிதர்களின் உண்மையாக இருப்பதை பார்த்தேன். ஆனால் அவர்களுடைய சொந்த விடுதலை பற்றி மட்டும் விருப்பமாக உள்ளனர். அவர்கள் பெரிய மாநகரம் மற்றும் நகரத்தை பற்றி கவலைப்படாமல் இமயமலை அல்லது காற்றிற்கு சென்று அமைதியான பிரார்த்தனையுடன் தியானம் செய்கின்றனர். அவர்கள் மற்றவர்களை விடுதலை செய்வதில் விருப்பமாக இருப்பது இல்லை. என்னை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அனைத்து எளிமையான முட்டாள்கள் மற்றும் ராஸ்கல்களை விட்டுவிட்டு நான் மட்டும் விடுதலை அடைவதில் விருப்பமில்லை. எனக்கு தெரியும், கிருஷ்ண உணர்வு இல்லாமல் உங்களுடைய தாமரை பாதத்தில் அடையாமல் ஒருவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் நான் அவர்களை உங்கள் தாமரை பாதத்தில் அடைக்கலமாக மீண்டும் கொண்டு வர விரும்புகிறேன். ஸ்ரீமத் பாகவதம் 7.9, 43, 44. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. எஸ், தேங்க்யூ. இப்போ இவ்வளவு நேரம் நாம வந்து என்ன பார்த்தோம்? பகவான் இந்த பிரார்த்தனைனா என்ன, பகவானுக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணணும், அதன் மூலமா நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நமக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றதுக்கு இப்ப நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்திருக்கலாம். இப்படி ஒரு பிரார்த்தனையை நம்மளால தினமும் பண்ணவும் முடியலாம். இந்த பிரார்த்தனையை செய்யறதுனால நமக்கு பகவான் மேல பக்தியை வளர்த்துக்கவும் முடியலாம். ஆனா இங்க பிரகலாதர் என்ன சொல்றாரு, அது ஓகே, அது மாதிரி நீங்க சுயநலவாதிகளா இருந்துடக்கூடாது அப்படின்னு நம்மள எல்லாரையும் வந்து சொல்றாரு. இங்க பிரகலாதர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி வந்து நல்ல ஒழுக்கமான சிறந்த துறவிகள் பலர் வந்து இங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, சுயநலவாதிகளா இருக்கிறாங்கன்னு வந்து இங்க பிரகலாதர் சொல்லிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு விடுதலை மட்டும்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கே தவிர மற்ற இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு மேல அவங்களுக்கு ஒரு கருணையுமே இல்லையே அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு. அதனால நான் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வந்து என்ன இருப்பேன், எப்படினாலும் உங்களுடைய அந்த ஸ்மரணத்துல இருப்பேன். அது எனக்கு போதும். எங்க இருந்தாலும் அது எனக்கு போதும். ஆனா இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை எப்படியாவது வந்து உங்களுடைய தாமரை திருவடிக்கு நான் கொண்டு வரணும், அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா இவங்க இந்த மாதிரி உங்களை ஸ்மரணம் பண்ணாம என்ன பண்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து விரயம் பண்றாங்க, வீணடிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தரிசனம்னு இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிறந்து இறந்து வயசாகி நோய்பட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இதே ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களை வந்து உங்களுடைய சரணத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு இங்க பிரகலாதர் சொல்றாரு. சோ ஒரு தூய பக்தரான பிரகலாதருடைய ஒரு மனநிலையை நாம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு இங்க பிரபுபாதர் பிரகலாதருடைய அந்த பிரார்த்தனை மூலமா நமக்கு எடுத்து காட்டுறாரு. நாம எப்படி இருந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பக்தி கிடைச்சது, நான் வந்து நல்லா பக்தி பண்றேன் போதும் அப்படின்னு நினைக்காம நாம என்ன பண்ணணும், இது இன்னும் 4 பேருக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாம வந்து எடுக்கணும். நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம போய் சொன்னா யாரு கேட்பா, அவங்க பக்தி பண்ணா அவங்களுக்கு நல்லது,
இல்லைன்னா எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நாம வந்து இருப்போம். பொதுவா ஒரு இன்னொரு மூன்றாவது ஒரு நபர்கிட்ட நாமளே வந்து என்ன சொல்லுவோம், வழிய போய் பேசுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து போய் கெஞ்சி பேசி இந்த மாதிரி வந்து ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லணுன்ற அந்த ஒரு மனநிலை நமக்கு வராது. ஏன்னா அதோடைய பெனிஃபிட் எனக்கா, அவன் ஜெபம் பண்ணா அவனுக்கு நல்லது. அவன் வந்து கேட்கல, புரிஞ்சுக்கல, ஜெபம் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான். நாம அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். நமக்கு கிடைச்சது நம்ம பக்தி பண்ணிட்டு போவோம்ப்பா, அவ்வளவுதான். யார் யாருக்கிட்ட எல்லாம் போய் நான் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா பிரகலாதர் வந்து அந்த மனநிலைய அவர் வந்து விரும்பல. பிரகலாதர் வந்து என்ன சொல்றாரு, இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும். இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு கிருஷ்ணருக்கு எப்படி பக்தி பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போய் சேரணும். அதுக்கு நான் வந்து முயற்சி எடுக்கணும்னு பிரகலாதர் வந்து சொல்றாரு. ஸோ அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு நாம என்ன பண்ணணும், நாமளும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் பக்தி பண்ண வச்சு பகவானுடைய தாமரை திருவடிகளை கொண்டு வந்து சேர்த்தோம்னா பகவான் இன்னும் ஆனந்தப்படுவார். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பிரபுபாதர் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. நமக்கு வந்துட்டு ஒரு கோவில் இருக்கு, பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகம் இருக்கு, என்ன பண்ணலாம், அதை வந்து நம்மளும் படிக்கலாம், மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை அவங்கள படிக்க வச்சு பக்தர்களை ஆக்கலாம், கோயிலுக்கு கூட்டிட்டு வரலாம், பிரசாதம் கொடுக்கலாம், நாம ஜபத்துல ஈடுபடுத்தலாம். இப்படிலாம் வந்து என்ன பண்ணலாம், அவங்கள நாம பக்திக்கு கொண்டு வரலாம். இது என்ன, என் வேலையை விட்டுட்டு என் குடும்பத்தை பாக்குறத விட்டுட்டு இதை பண்ணிட்டு இருக்குதுதான் எனக்கு வேலையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உண்மையா நம்மளுடைய டியூட்டி வந்து இதாதான் இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில வந்து என்ன சொல்றாரு, இது போன்ற என்ன பற்றின அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அப்ப நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவங்கள ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சா நாம இதை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா தாராளமாக சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ ஒரு 12 பேர் இந்த குரூப்ல இருக்கோம். 11 பேர் இருக்காங்க +1 நீங்க. இவங்க 3 பேரு 4 பேர் வெளில இப்ப போயிட்டாங்க பாதி இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும்போதே. ஸோ நான் இங்க எல்லாரும் இருக்கும்போது ஒண்ணே ஒண்ணு உங்களோட பிஹாஃப்ல சொல்லிக்கிறேன் பிரபு. என்னன்னா பிரபு வந்து நமக்கு பண்றது அவருக்கு சுத்தமா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம அவர் பண்ற ஒரு பெரிய சேவை திருமலா கோவிந்ததாஸ். இது வந்து நம்ம நம்பிக்கையாக பண்றாரு அவரு. நம்ம பக்தி பண்ணி இங்க இருக்கிற கோவிலுக்கு நம்ம சேவ் பண்ணி நம்ம கிருஷ்ண பக்தர்களா ஆக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதனால ப்ளீஸ் யாருமே வராம இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளீஸ் சொல்லுங்க, தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் ஒரு பர்சனை நீங்க ஒருத்தரும் கொண்டு வந்தா கூட இட் இஸ் வெரி குட். ப்ளீஸ் நிறைய பேர் சேர்ந்து இதை பெனிஃபிட் பண்ணணுங்கிறதுக்காக பிரபு வந்து ஆசைப்படுறாரு. ஸோ ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ். அவருக்கு இதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு. அவரு வந்து டயத்தை கொடுக்குறாரு, லேட்டா அந்த ஈவினிங் லேட் ஆயிடுச்சு, அவருக்கு எவ்வளவோ சேவைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு பண்றாரு. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் வந்து சீரியஸா எல்லாருமே ஒரு பர்சனை கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? கிளாஸ் புரிஞ்சதா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ம். பிரபுஜி, இப்போ நீங்க மத்தவாளை கொண்டு வரணும்னு சொல்றீங்க ரைட்? அந்த மாதிரி இப்போ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே சில பேர்கிட்ட சொன்னா லைக் ரொம்ப டூ மச்சா நம்புறதும் கிடையாது. ஸோ எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ரைட்? அப்படி வரலைன்னா அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணா ஒரு தரம் சொல்லலாம், மேபி வேணா செகண்ட் டைம் சொல்லலாம் ரைட்? ஏதோ சம்திங் அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னால அப்புறம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ரைட்? அது பரவாயில்ல, ஐ ட்ரைட் சம்திங் ரைட்? இங்க நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத விட அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு சூக்ஷ்மமான வழிகளை நாம வந்து என்ன பண்ணிக்கணும், அதை பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் அவங்க சொல்றது இது, நான் சொல்லல ஃபோர்ஸ். என்ன எதுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ற சொல்லி, நீ பண்றல அதோட நிறுத்திக்கோ, அந்த மாதிரிதான் சொல்றாங்க. பட் ஐ ட்ரைட். ஓகே, நான் வந்து ஒரு தரம் இல்ல 2-3 தரம் கூட சொல்ல. ஈவன் சொல்லும் போதையும்
அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் இந்த மாதிரி வந்திருக்கு, இதைதான் சொல்றா பகவத்கீதையில, இதைதான் கிருஷ்ணன் சொல்றாருன்னு என்னோட பேச்சுல அடிக்கடி வரும். அப்பயே அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ ஓகே கிருஷ்ணா வந்துட்டாரா அவனோட இதுல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் பிரபுஜி அந்த மாதிரி சொல்றதுக்கு லைக் பண்ணிட்டு இருக்கேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ட்ரை பண்ணிட்டே இருங்க. அவங்களுக்கு எப்பயுமே பிரசாதம் கொடுங்க. பிரசாதம் கிடைக்கிறதுனாலயே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறுவாங்க. அவங்க எந்த அதுக்கப்புறம் இப்போ நானே இப்போ இந்த ஏஜ்ல தான் வந்த மாதிரி நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன் பிரபுஜி. அவங்களுக்கும் அந்த டைம் வரணும், ரைட்? என்ன சொல்றீங்க? இப்போ என் சிஸ்டர் முன்னாடியே வந்தா, பட் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தேன். ஸோ என்னோட அந்த டைம் வரணும், அதுவும் ஒரு ஃபேக்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் சொல்றேன், பட் அவங்க டைம் வரும்போது அதை ரியலைஸ், ஓ பூனா சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரும்ட்டு நம்புறேன் பிரபுஜியா. கிருஷ்ணர் அவங்களுக்கும் தருவாங்கன்ட்டியா. தேங்க் பிரபுஜி. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? கிளாஸ் புரிஞ்சதா? கிளாஸ் வந்து கேக்குற மாதிரி இருக்கா? போர் அடிக்குதா? என்ன பண்றது? ரொம்ப நல்லா இருக்கு பிரபுஜி. ஏன் இப்படிலாம் கேக்குறேன்? நல்லா இருக்கு பிரபுஜி. மிஸ் பண்ணியிருந்தோம் நாளைக்கு நாங்க ஆக்சுவலியா. ரொம்ப மிஸ் பண்ணோம் பிரபு, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். எங்கடா வீக்லி லிங்க் வரலையேன்னு பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப தவிப்பா இருந்தது பிரபு. நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ பிரபு. இந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் உங்க யூடியூப்பை நான் டெய்லி கேட்டுடுறேன் பிரபு. ரொம்ப நல்லா இருக்கு. கீதா மகாத்மியம் அந்த கதையெல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருந்தது பிரபு. ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஓகே, நத்திங். கடைசியா என்னுடைய ஒரு ரெக்வெஸ்டும் இதுதான். எல்லாரும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் நல்லா பக்தி பண்ணணும். முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் இந்த பக்தி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு கருவியா இருந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அதுக்கான ஒரு முயற்சியை நீங்க எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு நானும் வந்து உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து இருந்து இந்த வகுப்பை வந்து கேட்டதுக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ. Hare Krishna. Thank you so much. Thank you everyone. Hare Krishna. Thank you.